श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोस्तुते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः மகாபாரதத்துல ஷல்ய பர்வா, அதுல துரியோதனனுடைய வதம் வருது. பீஷ்ம பர்வா, துரோண பர்வா, கர்ண பர்வா அப்படின்னு மூன்றாக மகாபாரதத்துல 17வது நாள் யுத்தம் வரைக்கும் அத பூர்த்தி ஆச்சு. அது 18வது நாள் ஷல்ய பர்வா அப்படின்னு சொல்லப்படுறது. இதுலதான் துரியோதனனுடைய வதம் வருது. துரியோதனனுடைய தொடைய தன் சபதம் பண்ணபடி முறிப்பேன் அப்படின்னு பண்ண சபதத்தை பீமசேனன் நிறைவேற்றினான். இதுல இப்ப என்ன ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னா, இப்ப கிருஷ்ணன் சொல்லியிருக்கான், மாய பண்ணவன மாயையாதான் அடிக்கணும். அதனால நம் மாயைய கையில எடுத்துதான் இப்ப நம் பீமசேனன் இப்ப துரியோதனனை வதம் பண்ண முடியும். மாயாவினம் து ராஜானா மாயைவ நிகிருந்த தூகு. அப்படி என்ன இப்ப இங்க மாயை அப்படின்னு பார்த்தா, பீமனுக்கு அவன் சபதத்தை நிறைவேற்றுறது, அத ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இங்க மாயையோ அப்படின்னு பார்த்தா வாஸ்தவமா அது ஒண்ணு. மற்றொரு விஷயம், கதாயுத்தத்தினுடைய ரூல்ஸ் படி இடுப்புக்கு கீழே வரக்கூடாது. இடுப்புக்கு கீழே கதை வரக்கூடாது. கோலாட்டம் போடுறது போல அப்படி மேலதான் அடிக்கணும். இடுப்புக்கு கீழே கதை வரவே கூடாது. வந்தா அது ஃபவுல். இப்ப ஃபுட்பால்ல ஃபவுல்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஃபவுல். அது வந்தா அது அதர்மமான யுத்தம்னு அர்த்தம். அது இடுப்புக்கு கீழே வரக்கூடாதுங்கிற நியமம் இருந்த போதிலும் பீமசேனன் இப்ப இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய தொடைய அடிச்சுட்டான். இதுக்குதான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கான், மாய பண்ணவனா மாயைய அடிக்கணும், மாயைய கையில எடுக்கணும் அப்படின்னு சொன்னான். இப்ப இடுப்புக்கு கீழே அடிச்சாச்சு. அடிச்ச உடனே துரியோதனனுடைய நாடிகள் தளர்ந்து அவன் மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டான் துரியோதனன். கீழே விழுந்த துரியோதனனுடைய சிரசுல போய் தன் பாதத்தை வைக்க, எனக்கு சத்திரியர்களுக்கு அது ஒரு பெரிய அவமானம். சிரசுல வந்து இன்னொருத்தன் பாதத்தை வச்சா அந்த ராஜா இனி உயிரோட இருக்க மாட்டான். வேற யாராவது ஒருத்தர் தன் சிரசுல தன் பாதத்தை வச்சுட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ராஜாக்கள், ராஜதர்மத்தை பரிபாலிக்க கூடிய ராஜாக்கள் மகுடம் சூட்டின தலையில மற்றவனுடைய பாதம் வருது அப்படின்னா அந்த ராஜா இனி அத்தகைய அவமானத்துக்கு பிறகு உயிர் தரிக்கவே மாட்டான். இதெல்லாம் ஒரு ராஜநீதி, ராஜ தர்மம் அப்படிங்கிறதுனால இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ சிரசுல பாதத்தை வைக்கிறது போய் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அடிமையா இருந்து பழகிடுது இல்லையா? அதனால இது ஒரு பெரிய விஷயமானு நமக்கு தோணலாம். ஆனால் அத்தகைய ராஜாக்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம், சிரசுல பாதம் வைக்கிறதுன்னு. அதனால்தான் பீமசேனன் அத்தகைய அவமானத்தை துரியோதனனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னுடைய சிரசுல பாதம் வைப்பேன் அப்படின்னு பீமன் பிரதிஜையே பண்ணான். அந்த பிரதிஜையை நிறைவேற்றும் விதமாக சிரசுல பாதத்தை வச்ச உடனே தர்மபுத்திரர் வந்து சொல்றார், வேண்டாம், அந்த அவமானத்தை பண்ணாத. மாஷிரோஸ்ய பாதமார்தி மாம் தர்மஸ்தி கோபவேத் ராஜா ஞாதிஹி அதஸ்யாயம் நைதன்யாயம் தவானகா. நைதன்யாயம் தவானகா. இந்த அநியாயத்தை பீமசேனா நீ பண்ணாத, வேற யாராவது பண்ணிட்டு போட்டோம் அதர்ம பட்சபாதிகள். ஆனா நம்ம பண்ண வேண்டாம். இந்த அநியாயத்தை நம்ம பண்ண வேண்டாம்.
இவன் நம்ம தம்பின்னு நினைக்காத, ஏதோ நம்ம தாயாதி பங்காளி அப்படிலாம் நினைக்காத. ராஜா ஞாதிஹி, ராஜா என்ன இருந்தாலும் க்ஷத்திரிய குலத்துல வந்த ஒரு ராஜா, அவன் அப்படி அவமரியாதை பண்ணாத, அவன் சிரசுல இருந்து உன் பாதத்தை எடு அப்படின்னு தர்மபுத்திரர் சொல்லி பீமனை சமாதானம் பண்ணி அதை எடுத்தார். எடுத்த பிறகு துரியோதனனை பாக்குறார். தலை குனிஞ்சு கீழே துரியோதனனை பார்த்தா தலை குனிஞ்சு வெட்கி போய் விழுந்திருக்கான். என்ன சிரசுல வந்து பாதம் விழுந்ததே அப்படிங்கிற ஒரு வெட்கத்துல துரியோதனன் இருக்கான். இந்த துரியோதனனை பார்த்ததும் ஒரு விதமா கதறல் வந்துடுத்து. தர்மபுத்திரருக்கு அழுக வந்துடுத்து. துரியோதனனை இந்த கதியில பார்த்ததும் என்ன இருந்தாலும் துரியோதனா துரியோதனான்னு ஆசையா கூப்பிட்டுதான் இருந்தார் தர்மபுத்திரர். ராஜசூய யாகும் போது துரியோதனன் கையில கஜானாவையே கொடுத்தவர் அவர். அப்படி இருக்க தன்னுடைய தம்பி இப்படி கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிறத பார்த்ததும் தர்மபுத்திரர் கதற ஆரம்பிச்சார். துரியோதனா வருத்தப்படாதப்பா, தர்மபுத்திரர் பேசுற வார்த்தைகள் வருத்தப்படாத, இத்தகைய ஒரு அவமானம் உனக்கு ஆயிடுத்தே அப்படின்னு நினைச்சு மனசு கஷ்டப்படாத. தாத்தமன் யுர்ணதே கார்யோ நாத்மா சோச்யஸ்வயாய் ததாகா நோனம் பூர்வகிருதம் கர்மா சுகோரம் அனுபூயதே. இப்படி பீமன் உன்னுடைய தலையில பாதம் வச்சுட்டானேன்னு அந்த அவமானத்துல வெட்கி போகாத, வருத்தப்படாத. என்ன பண்ண முடியும்? நீ பண்ண கர்மா, நூனம் பூர்வ கிருதம் கர்மா, நீ பண்ண கர்மா உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு விட்டுருக்கு. பரவாயில்ல, மனசுல வச்சுக்காத. அதுக்குதான் நான் பீமனை பாதத்தை எடுக்க சொல்லிட்டேன், மனசுல வச்சுக்காத. ஆனா துரியோதனா, ஏன்டா இப்படி கெட்டு சீரழிஞ்ச? ஏன் கெட்டு சீரழிஞ்ச? உன்னை வாழ வைக்கணும்னு தானே நான் நினைச்சேன். ஆத்மான சோச்சனீயஸ்தே श्लाघ्यो मृत्युस्तवानघा भयमेवाधुना शोच्याः सर्वस्तासु कौरवाः कृपणां वर्तयिष्यामः अतैर्हीना बन्धुभिः प्रियैः. நீ ஒருத்தன் பண்ணதுனால ஒருத்தனால குலநாசம் ஆயிடுத்தே துரியோதனா. எப்போதுமே ஒரு குலத்துல ஒருத்தன் பண்ற அபராதம் அந்த குலத்தையே பாதிக்கும். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பாபம் பண்ணிட்டு அந்த குலத்துல போய் சேர்ந்துட்டான்னா அது மொத்த குலத்தையும் பாதிக்கும். அப்படி குலநாசம் பண்ணிட்டியே துரியோதனா, நீ பண்ண அபராதத்தினால உன்னுடைய கர்மா நீ அனுபவிக்கிறன்னு தோணின போதிலும் உன்னை பார்த்தா ஒரு கிருப்பை வருது, வரத்தான் வருது. என்ன பண்ணுவேன்? ஒரு விதமா பார்த்தா துரியோதனா, பாத்தியா எத்தனை பேர்கள் உயிரை விட்டுருக்கா பாத்தியா நமக்காக? சண்டை யாருக்கு? எனக்கும் உனக்கும், அதுதானே. ஆனா நம்ம நிமித்தமா எத்தனை பேர்கள் உயிரை விட்டுருக்கா? 18 அக்ஷோகினி சைன்யம்டா, என்ன சாமான்யமா? அத்தனை பேர்கள் உயிரை விட்டுருக்கா. நம்மளுடைய பிரியர்கள், நம்முடைய பந்துக்கள் எல்லாரும் போயிட்டா பத்தியா. கிருபணாம் வர்த்திஹிஷ்யாமஹா அதைர்ஹீனா பந்துபி பிரியைஹி. நம்முடைய பந்துக்கள் போயிட்டா. நம்ம யாரெல்லாம் ரொம்ப பிரியமா வச்சுட்டு இருக்கோமோ அவெல்லாம் போயிட்டா. ஏன் துரியோதனா? என்னுடைய புத்திரர்கள் எல்லாம் போயிட்டாப்பா. என் புத்திரர்கள் எல்லாம் போயிட்டா. ஓம் புத்திரர்களும் போயிட்டா. என்னுடைய புத்திரன் கடோத்கச்சன் போயிட்டான். என் புத்திரன் அபிமன்யு போயிட்டான். என்னுடைய புத்திரர்கள் போயிட்டா. போல உனக்கு புத்திரர்கள் அவா போயிட்டா. எல்லாரையும் பலி வாங்கி பிராத்ருணாம் சைவ புத்ராணாம் ததா வை சோக விக்லபாக. எல்லாம் நம்மளுடைய பிராத்ருணாம், என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பலி வாங்கி, புத்திரர்கள் எல்லாம் பலி வாங்கி, பௌத்திரர்கள் எல்லாம் பலி வாங்கி, இப்படி ஒரு வெற்றி எனக்கு இப்ப தேவையான்னு தோன்றது. இப்ப நான் என்ன சாதிச்சேன் எனக்கு புரியலையே. துரியோதனா, ஒரு விதமா நீ மங்களமானவன்பா. நீ மங்களமானவன். நீ என்ன பண்ணிட்ட? நீ வாழ்ந்த காலத்துல பீஷ்மர துரோணர எல்லாரையும் நீ வச்சு பூஜை பண்ணிட்ட. எல்லாரையும் நீ க்ஷேமமா உன்னுடைய கிரகத்துல வச்சுட்ட. இப்ப நான் தான் எல்லாத்தையும் சமாப்தி பண்ணிட்டேன் இல்லையா? அப்படித்தானே இப்ப லோகம் பேசும். துரியோதனன் பத்தியா நன்னா வாழ வச்சான். பெரியவாளெல்லாம் நன்னா வாழ வச்சான். பீஷ்மர் துரோணர் எல்லாம் வாழ வச்சான். தன்னுடைய அப்பா திருதராஷ்டிரனை வாழ வச்சான். எல்லா பெரியவர்களும் துரியோதனன் கிட்டக்கதான் இருந்தா. தர்மபுத்திரன் எல்லாரையும் சமாப்தி பண்ணான் அப்படின்னு நாளைக்கு லோகம் என்னை பார்த்து பேசுமே. அப்படி பேசுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டியே துரியோதனா. நான் என்ன அபராதம் பண்ணேன் அப்படி உனக்கு? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் இந்த மாதிரி இப்படி கொண்டு வந்து என்ன இந்த நிலைமையில என்னை விட்டுட்டேன்? இப்படி பெரியவர்கள் எல்லாம் பலி வாங்கின பிறகு நான் இப்ப சூன்யமான
ஒரு அரண்மனைக்குள்ள நான் பிரவேசம் பண்ண போறேன். நான் என்னதான் இப்ப வெற்றி வாக சூடி நான் இப்ப அஸ்தினாபுரம் போனாலும் அந்த பீஷ்மையில நான் பிரவேசம் பண்ணி அதை விட ஒரு தலைவேதனை வைத்தறிச்சல் இப்ப எனக்கு என்ன தெரியுமா, உன்னுடைய பத்தினிகள் துரியோதனா கௌரவர்களுடைய பத்தினிகள், உன்னுடைய பத்தினிகள் எல்லாம் 100 கௌரவர்கள்லாம் 100 பேர் இருப்பா இல்லையா, 100 பத்தினிகள் இருப்பா இல்லையா, அவ எல்லாம் இப்ப என்ன கதியில இருப்பா, அவ எல்லாம் என்னை பார்த்து என்ன நினைச்சுப்பா, கதம் திரக்ஷ்யாமி விதவாம் வதூஹு ஷோகரிப்ளுதாக. துரியோதனா, இந்திரபிரஸ்தத்துல நான் நன்னா வாழ்ந்தேன், 100 வருஷ காலம் நான் நன்னா வாழ்ந்தேன், நீயும் நன்னா வாழ்ந்த, நீயும் அஸ்தினாபுரத்துல நன்னா வாழ்ந்த, அப்படியே விட்டுருக்கலாம்ல நீ. அனாவசியமா கூப்பிட்டு சூதாடி சொத்த பிடிங்கிண்டு என்னுடைய பத்தினி மேல கை வச்சுண்டு இதெல்லாம் எதுக்குன்ற, இதெல்லாம் செஞ்ச பிறகு யுத்தம் வேண்டான்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா தர்மம் அப்படி, அதர்மம் தர்மத்து மேல ஏறுறதை எப்படி ஒத்துக்க முடியும், தர்மஸ்வரூபமா நான் இருந்துட்டு நான் எப்படி அதை ஒத்துக்க முடியும், அதனாலதான் யுத்தத்துக்கு நான் சம்மதிச்சேன். ஆனால் உனக்கு தெரியுமா, நம் நன்னா வாழ்ந்த காலத்துல ஏதாவது ஒரு கல்யாணம் கார்த்தி ஒரு காது குத்துன்னா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போல, உன் புத்திரர்களுக்கு ஏதாவது கல்யாணம் கார்த்தினா நான் வருவேன், என் புத்திரர்களுக்கு ஏதாவது கல்யாணம் காது குத்துனா நீ வருவ, இப்படி நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு சேர்றச்சே உங்க 100 பேருடைய பத்தினிகள் இருக்கா பத்தியா, அவெல்லாம் என்கிட்டக்க அவ்வளவு பிரியம், யுதிஷ்டிரன்னா அவ்வளவு பிரியம் கௌரவர்களுடைய பத்தினிகளுக்கு. என்கிட்டக்க வந்து அண்ணா 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 அப்படின்னு என்கிட்ட உயிரை விடுவார்கள் எல்லாம் வந்து. இப்போ அதே என்னுடைய அந்த குழந்தைகள், இந்த வம்சத்துக்கு வாக்கப்பட்ட வந்த வதுக்கள் மாட்டு பொண்கள் எல்லாம் இப்ப என்னை பார்த்து அண்ணா அண்ணான்னு கதற போறா. இத நான் எப்படி பார்ப்பேன், எல்லாரும் வைதவியத்தை அடைஞ்சு அங்க உட்காந்துருப்பாளே அந்த சோகமான சிபிரத்துல. கதம் திரக்ஷ்யாமி விதவா வதூஹு ஷோக பரிப்ளுதாக. அவர்களுடைய பர்த்தாக்கள் எல்லாரையும் நான் இப்ப உயிர் வாங்கி நான் இனி எப்படி போய் அந்த சிபிரத்துக்குள்ள நான் பிரவேசம் எப்படி பண்ணுவேன். त्वमेकः सुस्थितो राजन् स्वर्गे ते निलयो ध्रुवः वयं नरकस्य वै दुःखं प्राप्स्याम दारुणम्. தர்மபுத்திரர் சொல்றார், உனக்கு வீர சொர்க்கம் காத்துன்னு இருக்குப்பா துரியோதனா, கிளம்பு. ஏன்னா எப்போ ஒருவன் பாரத தேசத்துக்காக தர்மத்துக்காக போராடி பிராணத்தியாகம் பண்றானோ அவனுக்கு வீரஸ்வர்க்கம் அப்படிங்கிறது தான் நம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. ஆனால் நீயோ வீரஸ்ரீயை இப்ப சம்பாதிச்சிட்ட. ஸ்வர்கே தே நிலையோ த்ருவா, ஸ்வர்க்கத்துல போய் நீ க்ஷேமமா இருப்போம். ஆனால் எனக்கு இருக்கிற வாழ்க்கையே நரகமா பண்ணிட்டியேடா. வயம் நரக சம்யம் வை துக்கம் பிராப்ஸ்யாம தாருணம். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம்ங்கிறதே இருக்காதா, எப்பவுமே துக்கம் தானா. நான் யுத்தம் பண்ணலைனாலோ வனவாசத்துல இருந்து துக்கம், யுத்தம் பண்ணாலோ இப்ப உன்னுடைய பத்தினிகள் முகத்துல போய் முழிக்கணுமேங்கிற துக்கம். என்னுடைய வாழ்க்கை இப்படியேதான் போகுமா, துக்கத்திலேயே தான் நான் இருக்கணுமா, இருக்கிற வாழ்க்கைய நரகமா பண்ணிட்டியே துரியோதனா எனக்கு. வயம் நரகஞம் வை துக்கம் பிராப்ஸ்யாம தாருணம். பீமனை பார்த்து தர்மபுத்திரர் சொல்றார், நம்ம பெரியப்பா திருதராஷ்டிரன் இப்ப அவர் முகத்துல போய் நான் எப்படி முழிப்பேன், என்னுடைய 100 பிள்ளைகளையும் வதம் பண்ணிட்டியா யுதிஷ்டிரா அப்படின்னு என்னை பார்த்து கேட்பாரு, நான் என்ன பதில் சொல்லுவேன் திருதராஷ்டிர மகாராஜாக்கு. ஸ்னூஷஸ்சம் பிரப்னுஷாசேவ திருதராஷ்டிரஸ்ய விஹ்லகா. திருதராஷ்டிர மகாராஜா முகத்துல நான் போய் முழிச்சு அவருக்கு நான் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? 100 பிள்ளைகளை இழக்கிறதுனா என்ன சாமான்யமா? நான் அவருக்கு என்ன ஆறுதல் சொல்லுவேன்? இல்ல அந்த சோகமான அந்த அந்தப்புறத்துக்குள்ள நான் எப்படி பிரவேசிப்பேன்? வைதவியத்தை அடைஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீகளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கர்ஹயிஷ்யந்தி நோ நூனம் விதவா சோக கர்ஷிதாக. இதெல்லாம் பாக்கறச்சேதான் நான் ஒருத்தன் போய் தொலைஞ்சிருக்கலாம்னு எனக்கு தோன்றது. இனி நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன் பீமா? நானும் பிராணத்தியாகம் பண்றேன். இனிமே இதெல்லாம் பார்த்து சரி நம்ம வெற்றி பெற்றுட்டோம், அவ்வளவுதானே. நீங்கள் யாராவது ஒருத்தர் ராஜ்யத்தை ஆளுங்கள், சந்தோஷமா இருங்கள், என்னை விட்டுடுங்க, நான் இப்படியே நான் பிராணத்தியாகம் பண்ணிடுறேன் அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னதும், இப்படிலாம் தர்மபுத்திரர் கதறினதும் கிருஷ்ணன் ஓடி வந்தான். கிருஷ்ணன் வந்து தர்மபுத்திரர் ஆலிங்கனம் பண்ணிண்டான். அண்ணா அழாத அண்ணா, என்ன அண்ணா நீ எதுக்கு பிராணத்தியாகம் பண்ணணும்? நீ என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணவன் சந்தோஷமா வீர சொர்க்கத்துக்கு போவானா, நீ பிராணத்தியாகம் பண்ணுவியா? இது ரொம்ப நன்னா இருக்கே, அதெல்லாம் பண்ணக்கூடாது.
நீ இவ்வளவு அழற அளவுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் சரியாதான் நடந்திருக்கு. நீ கொஞ்சம் அழாத, கண்ணை தொடச்சுக்கோங்கிற. நீ இந்த மாதிரி அழுது அழுது ஏன் எங்களையும் கஷ்டப்படுத்துற? இதுக்குதான் எனக்கு உன்னை பாக்குறதுக்கே எனக்கு சங்கடமா இருக்கு அண்ணா. எப்பவுமே நீ இப்படிதான் பண்ற. நாங்க ஏதாவது நல்லது சொன்னா கேட்க மாட்டேங்கிற. அது சரி கேட்டுட்ட, இப்ப நல்லபடியா கேட்டு எல்லாம் நல்லபடியா பூர்த்தி ஆறுதுன்னா சந்தோஷமா தலை நிமிந்து நிப்பியா? அதை விட்டுட்டு நீயும் அழுது எங்களையும் அழ வைக்கிறியே. நீ அழுறத பார்த்தா என் கண்ணிலயும் கண்ணீர் வருது அண்ணா. அழாத, இந்த மாதிரிலாம் பண்ணாத. என்ன யாரு உன்னை என்ன சொல்ல முடியுங்கிற? யாரும் உன்னை ஒண்ணு சொல்ல முடியாது. நான் சொல்றேன், கண்ணை தொடச்சிக்கோ. இது என்ன எப்ப பாரு அழுதுண்டு? கண்ணை தொட, நீ தலை நிமிந்து நில்லு, தைரியமா நில்லு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, இத பார்த்ததும் பலராமருக்கு ஒரு கோபம் வந்துடுது. பலராமருக்கு என்ன இருந்தாலும் துரியோதனன் தன் சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு அபிமானம் இருக்கு பலராமருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே பலராமர் தன்னுடைய ஹலாயுதத்தை கையில தூக்கினார். கையில தூக்கிண்டு இப்ப இடுப்புக்கு கீழே கதை வரக்கூடாதுங்கிற தர்மத்தை மீறி பீமன் யுத்தம் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து பலராமர் இங்க வந்து ஆவேசமா பேசுறார். அஹோ திக்கு யதோ நாபேஹே பிரஹிருதம் தர்ம விக்ரஹே நைதத் திருஷ்டம் கதா யுத்தே கிருதவான் யத் விருகோதரஹ விருகோதரஹ. ஏ விருகோதரா, பீமா என்ன காரியம் பண்ண? அஹோ திக்கு, சி, நீ பண்ணியா இந்த காரியத்தை? அஹோ திக்கு யதோ நாபே. பீமா, இதை நான் உன்கிட்ட இந்த எதிர்பார்க்கவே இல்லை. நீ அதர்மம் பண்ணிட்டு அதர்மமா இவனை அடிச்சு வீழ்த்திட்டு அவன் தலையில வேற போய் உன் பாதத்தை வைக்கிற. என்ன நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல? நைதது திருஷ்டம் கதா யுத்தே. கதா யுத்தத்துல ஒரு நியாயம் வேணாமா? ஒரு தர்மம் வேணாமா? நீதி வேணாமா? எனக்கு புரிஞ்சுடுத்துடா. இந்த ஒரு யுத்தத்தை பார்த்தே எனக்கு புரிஞ்சுடுத்து. பலராமர் சொல்றார், இந்த ஒரு யுத்தம் பார்த்தே எனக்கு என்ன புரிஞ்சுடுத்து? இந்த மொத்த யுத்தமும் எப்படி நடந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சிடுத்து. அதர்மமான யுத்தம் பண்ணிருக்கீர்கள் பாண்டவர்களே. இது என்னது இது? இந்த ஒரு யுத்தம் பார்த்தாலே எனக்கு தெரியறது. மத்த யுத்தம் எல்லாம் அதர்மமா இப்படிதான் பண்ணேடா. நீ என்ன பண்ணுவ பீமா? பீமா பீமா நீ என்ன பண்ணுவ? நீ ஆசிரயிச்சவன் அயோக்கியன். நீ யார ஆசிரயிச்சிருக்க? என் தம்பி கிருஷ்ணனை. என் தம்பி கிருஷ்ணனை தானே நீ ஆசிரயிச்சிருக்க. அவனே ஒரு அயோக்கியன் தான். ஆசிரிதஸ்ய து தீர்பல்யாஹ தாஸ்ரயஹ பரிபர்யதே. ஆசிரயிச்சவன் சரியில்லைன்னா இருக்கிறவன் எப்படி உருப்படுவான்? யார ஆசிரயிச்ச நீ? கிருஷ்ணனை ஆசிரயிச்ச. நச்சைஷ பதிதஹ கிருஷ்ணா கேவலம் மத்சமோசமஹ. கிருஷ்ணன் ஆசிரயிச்சதுனால கேவலமா போச்சு எல்லாம். பலதேவோ மகாராஜா ததோ வச்சனம் அப்ரவீத். பலராமர் மேல பேசுறார், நீங்க ஆசிரயிச்சவனே ஒரு அயோக்கியன் கிருஷ்ணன். அவன் ஆசிரயிச்சா வேற எப்படி இருப்பீர்கள் நீங்கள்னு நான் கேட்கிறேன். அதனாலதான் இந்த அளவுக்கு அயோக்கியத்தனமா ஒரு யுத்தம் பண்ணிட்டு ததோ லாங்கல மத்யும்ய பீம பிரயதபத் பலி. பலராமர் தன் தம்பி தானே அப்படிங்கிற சுவாதீனத்துல பேசுறார் கிருஷ்ணன். இதுக்காக யாரும் ஒண்ணு தப்பால நினைச்சுன்ற வேணாம். இப்ப கிருஷ்ணன் தன் சுவாதீனமா பேசுறார். ஏன்னா இப்ப கோபம் பலராமருக்கு என்னன்னா, இப்படி அதர்மமா பண்ணிட்டானே பீமன்னு ஒரு கோபம். அதனால அந்த கோபம் கிருஷ்ணன் மேல திரும்புறது. கிருஷ்ணன் மேல திரும்பி, நீ அயோக்கியன்டா, என்ன சொல்லி கொடுக்கிற இவர்களுக்கு? தர்மப்படி தர்மஸ்தாபனம் பண்றேன், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன் மார்பு தட்டிட்டு அதர்மத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்க பாண்டவாளுக்கு என்ன நினைச்சுட்டு இருக்க? பகுதாது விசித்ரஸ்ய ஸ்வேதஸ்யேவ மகாகிரே. பீமா, இவ்வளவு அதர்மம் பண்ணி உன்னை நான் விட மாட்டேன். விட்டா நான் தர்ம பட்சத்துல இருந்தவனே இல்ல. என்னுடைய எடுடா என் கலப்பைய அப்படின்னு தன்னுடைய ஹலாயுதத்தை தூக்கினார் பலதேவர். தூக்கின, ஹே பீமா, உன்னை நான் இப்பவே வதம் பண்றேன் பார் அப்படின்னு ஹலாயுதத்தை தூக்கி பீமசேனனை அடிக்கணும், அடிச்சிருவார் போல இருக்கு. ஓங்கி இப்படி எடுத்துட்டு வரார் ஹலாயுதத்தை. எடுத்துட்டு வந்து பீமனை அடிச்சுடணும் அப்படின்னு பலராமரை வரைச்சு அப்படி அடிக்க விட்டுருவனா கிருஷ்ணன்? விட்டுடுவனா? உடனே என்ன பண்றான் பீமன்? என்ன பண்றான்? சரி, ஹலாயுதத்தை தூக்கின்னு பலதேவர் வர்ற. ஹலாயுதத்துக்கு பிரதி ஹலாயுதம்னே ஒண்ணு கிடையாது. ஹலாயுதம்னா கலப்பை. கலப்பை இப்ப ஏறி விழறார்கள் இல்லையா, நீளமா இருக்குமே, அது கலப்பை. ஆனா பலதேவர் வச்சுட்டு இருக்கக்கூடியது ஒரு திவ்யமான ஹலாயுதம். அதுக்கு பிரத்தின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பிரதி ஹலாயுதம்னு ஒண்ணு கிடையாது. ஹலாயுதத்தை தூக்கிட்டா அதுக்கு பிரத்தியே கிடையாது. அது எப்படி இருக்குமாம் அந்த ஹலாயுதம்? அதை பிடிச்சு இழுத்தா ஒரு ஊரே வந்துடும் பின்னாடி. இதே போல சாம்பனை அபகரிச்சு கௌரவர்கள் வச்சுட்டு இருக்கறச்சே பலதேவர் போய் அதை பிடிச்சு அஸ்தினாபுரத்தையே இழுக்கிறேன்னு ஹலாயுதத்தை போட்டு இழுத்தார். இப்படி இழுக்கிறச்சே அந்த அஸ்தினாபுரமே பூகம்பம் வந்தது. அஸ்தினாபுரமே பின்னாடி போச்சு, பலதேவர் பின்னாடி போச்சுன்னு நம்ம சரித்திரத்துல பார்த்தோம்.
அது போல இப்போ நான் ஹலாயுதத்தை எடுத்து பீமசேனன் அடிக்க வந்தா எம்மாத்திரம் பீமன் ஹலாயுதத்துல பலி ஆயிடுவான். அதுக்காக பயந்துண்டு பீமசேனன் ஒண்ணு ஓடிடல, இல்ல தன்னை அடிக்காதேன்னு கெஞ்சல, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அண்ணா என்னை விட்டுடுங்கோன்னு சொல்லல. எப்படி திருத ரதச்சரணகான்னு ரத சக்கரத்தை தூக்கிண்டு கிருஷ்ணன் வரச்சே பீஷ்மர் தனக்கு பாக்கியமாவே நினைச்சுண்டு ஏஹி புண்டரீகாக்ஷா தேவதேவ நமோஸ்துதே அப்படின்னு பீஷ்மர் எப்படி நின்னாரோ அது போல இங்க பீமசேனன் யார என்ன அடிக்க வரா, பலராமர் தானே அடிக்க வரார், அடிக்கட்டுமே, அடிச்சா இப்ப என்ன குறைஞ்சிட போறேன், நான் பண்ணது தப்புன்னு அவருக்கு தெரிஞ்சா அவர் அடிக்கட்டும் அப்படின்னு பீமசேனன் தன்னுடைய கதையெல்லாம் கீழே போட்டான். கதையை கீழே போட்டுட்டு சிரசு மேல கை குபிச்சான், பலராமரை நோக்கி நமஸ்கரிக்கிறான். பிராத்ருபிஹி சஹிதோ பீமஹ சார்ஜுனஸ்த்ரவேதைஹி நவ்யவதே மகாராஜா திருஷ்ட்வா ஹலதரம் பலி. ஹலதரம் பலி, ஹலாயுதத்துல இன்னைக்கு பலி ஆயிடுவான் போல இருக்கு பீமன். ஆனாலும் அதை கண்டு பயப்படாம ஓடாம கெஞ்சாம அதை அப்படியே கீழே போட்டு பிராத்ருபிஹி சஹிதோ பீமஹா, பீமன் அப்படி சிரசு மேல கை குபிச்சான். கை குபிச்சு தன்னுடைய பாக்கியமாவே நினைக்கிறான். பலராமர் கையால தனக்கு ஒரு வதம் ஏற்பட்ட அது எனக்கு பாக்கியம் தானே அப்படின்னு நினைக்கிறான். பாக்கியமாவே நினைச்சுண்டு அதுவும் பிராத்ருபிஹி சஹிதோ, பிராத்ருபிஹி சஹிதோன தன்னுடைய சகோதரர்களோட கூட சேர்ந்து அர்ஜுனன், நகுலன், சகதேவன், தர்மபுத்திரர் எல்லாரும் அவரவர்கள் பீமன் அடிக்காதன்னு யாரும் கெஞ்சல, எல்லாரும் சிரசு மேல கை குபிச்சுண்டே பாக்குறார்கள் பலராமரை. தன்னுடைய யார் இவர், சங்கர்ஷனன் தானே. பீமன் நினைக்கிறான், நான் பண்ண கிருஷ்ண பக்தி சத்தியமாகில் அது பலராமருக்கும் பொருந்தும் தானே. சங்கர்ஷனன் அவர் என்னை நோக்கி அடிக்க வரார், இது என்னுடைய பாக்கியம் இல்லையா அப்படின்னு நினைச்சுண்டு பீமசேனன் பாக்கியமாவே நினைச்சுண்டு பிராத்ருபிஹி சஹிதோ பீமஹா தன்னுடைய சகோதரர்களோட கை குபிச்சுண்டே நிக்கிறான். ஆனால் பலராமரை அடிக்க விட மாட்டானே கிருஷ்ணன். கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான், உடனே போய் பலராமரை போய் இறுக்கி கட்டிக்கிறான். நில்லு அண்ணா நில்லு, அடிக்காத, என்ன அடிக்கிற, யார் மேல கை வைக்கிற, தம்ருத்பதம் ஜாக்ரஹ கேஷவோ வினயன்விதஹ பாஹுப்யாம் பீனவ்ருத்தாப்யாம் பிரத்யநாத் பலவத் பலிகி. யார் மேல கை வைக்கிற, பீமன் மேலையா? தொட விடுவேனா பீமனை, என் பீமனை தொட விடுவேனா, உன்ன அடிக்காத பீமனா, பீமன் மேல கை வச்சு ஆகில் பாரு, அடிக்காத வா இப்படி அப்படின்னு இறுக்கி கட்டி பலராமரை பிடிச்சு இழுக்கிறானாம் கிருஷ்ணன். அதே காட்சி எப்படி பீஷ்மர் அடிக்கிறேன்னு கிருஷ்ணன் ரத சக்கரத்தை தூக்கிட்டு போச்சு, அர்ஜுனன் கட்டி அணைச்சு கிருஷ்ணனை அடிக்காத வா கிருஷ்ணா அப்படின்னு இழுத்து கட்டி அணைச்சு கொண்டு போன காட்சி, அதே காட்சி இங்க எவ்வளவு அழகா வர்ணிக்கப்படுறது. सीता सीतौ यदो वरौ शुशुभातेऽधिकं तथा न भोगतौ यथा राजं சந்திரசூரியௌ தினக்ஷயே. சந்திரசூரியர்கள் நிக்கிறது போல இருக்கான், கிருஷ்ணனும் பலராமரும் நிக்கிறது. அதுவும் கிருஷ்ணன் நல்ல கருன்னு ஷியாமள வர்ணம், ஷியாமள வர்ணமா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அன்னைக்கு ஸ்வேத வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கானா, வெண்பட்டு உடுத்தின்னு இருக்கான், வெள்ளை வெளேர்னு ஸ்வேதத்துல பீதாம்பரம் உடுத்தின்னு இருக்கான் அன்னைக்கு கண்ணன். ஆனா நல்ல செக்கச்சவேல ஸ்வேத வர்ணமா இருக்கக்கூடிய பலராமர் அன்னைக்கு ஷியாமள வர்ணமா பீதாம்பரம் உடுத்தின்னு இருக்கார், நீலப்பட்டு உடுத்தின்னு இருக்கார். நல்ல கருன்னு ஷியாமள வர்ணமா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஸ்வேத வர்ணமான வெண்பட்டு உடுத்திக்க, நல்ல செக்கச்சவேல் இருக்கக்கூடிய பலராமர் நல்ல கருன்னு நீளமா இருக்கக்கூடிய அந்த பட்டை உடுத்தின்னு இருக்க, ரெண்டு பேரும் நல்ல கான்ட்ராஸ்ட் கலர், கான்ட்ராஸ்ட் பட்டு ரெண்டுத்தையும் உடுத்திண்டு அவர்கள் ரெண்டு பேரும் கட்டி அணைச்சுக்கிற காட்சி. கிருஷ்ணன் பலராமரை அடிக்காத பீமனை, தொட விட மாட்டேன் பீமனை அப்படின்னு கிருஷ்ணன் கட்டி அணைக்கிற காட்சி. பலராமர் என்ன விடு கிருஷ்ணா விடு, இன்னைக்கு இவனை அடிச்சுட்டு மறுவேலை அப்படின்னு பலராமரை உதர்ற காட்சி. சங்கதா விவராஜேந்திரா கைலாசஞ்சன பர்வதோ, கைலாசஞ்சன பர்வதம், கைலாச பர்வதம் போல இருக்கும், நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கக்கூடிய கைலாச பர்வதத்துல அங்க சிவபெருமான் அங்க காலாகல விஷத்தை குடிச்சிட்டு நீளமா உட்கார்ந்து இருக்கிறது போல இருக்கான். கைலாசஞ்சன பர்வதோ அப்படி இருக்கான் இந்த கிருஷ்ணனும் பலராமரும் கட்டி அணைச்சுக்கிற காட்சி.
பிறகு கிருஷ்ணன் பலராமரை பிடிச்சு இறுக்கி இழுத்து கொஞ்சம் அலாயுதத்தை கீழே போட சொல்றேன் அப்படின்னு அந்த அலாயுதத்தை பிடுங்கி கீழே போட்டு என்ன நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல? யார் மேல கை வைக்கிற? பீமன் மேல கை வைக்கிறியா? உவாச்ச சைனம் சம்ரப்தம் ஷமன்ய இவ கேசவா. கேசவன் சொல்றான், பீமன் மேல கை வைக்க நான் விட மாட்டேன். ஏன் கிருஷ்ணா, ஏன்? என்ன அவ்வளவு பாசமா உனக்கு பீமன் மேல? ஆமா ஆமா, பஞ்ச பிராண்டவர்கள் என்னுடைய பஞ்ச பிராணன். 5 பேருக்கும் நான் ஒரு ஆபத்து வர விட மாட்டேன். அப்படி இருக்க நீ பீமன் அடிக்க போவ, நான் வேடிக்கை பாப்பேனா? நான் சொல்றத முதல்ல கேளு. நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறமா நீ பேசு. என்ன பேச போற கிருஷ்ணா? நீ என்ன பேச போற? இப்ப பீமன் பண்ணது தப்பே இல்லைன்னு சொல்ல போறியா? ஆமா, தப்பு இல்லதான், தப்பு இல்ல. நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறமா நீ பீமன் அடிக்க போ. நான் சொல்றத கேளு, எனக்கு வாய்ப்பு கொடு. எனக்கு வாய்ப்பே கொடுக்காம நீ பீமன் அடிக்க போறேன்னா நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? நீ என்ன நினைச்சுட்டு நீ இப்ப இங்க வந்திருக்க? ஏன் அண்ணா, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? நீ நல்லாதானே இருந்த இத்தனை நாள். என்ன ஆச்சு? நானும் விராட்ட தேசத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். பாண்டவர்களுடைய அஜ்ஞாதவாசம் ஆனதுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பாண்டவர்களை நீ சான்ஸ் கிடைக்கிறச்செல்லாம் வந்து பூந்து அவளை அவமானப்படுத்துற, ஹேளனம் படுத்துற, அவர்களை திட்டுற. என்ன நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல நீ? अस्माकं सहजं मित्रं पाण्डवाः शुद्ध पौरुषाः स्वकाः पितृर्वश्वसुः पुत्रास्ते परैर्निकृता भृशंगो. துரியோதனன் மேல உனக்கு என்ன அவ்வளவு அபிமானம்? எனக்கு புரியுது, அவன் உன்னுடைய சிஷ்யன், அதனால உனக்கு அவன் மேல அவ்வளவு அபிமானம் இருக்கு. ஆனால் அதுல கிஞ்சித் கொஞ்சமாவது நம்மளுடைய பாண்டவர்கள் மேல உனக்கு இல்லையா? பாண்டவர்கள் யாரு? நம்மளுடைய அத்தை பிள்ளைகள் இல்லையா? நம்மளுடைய அத்தான்கள் இல்லையா பாண்டவர்கள்லாம்? ஸ்வகாஹ பித்ருவஸ்வசுஹு, நம்முடைய பிதாவினுடைய சகோதரி குந்தி, அவளுடைய பிள்ளை, நம்மளுடைய அத்தான்கள் இந்த பாண்டவர்கள். அவர்கள் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்ல, அவர்கள் மேல உனக்கு கொஞ்சம் கூட பிரியம் இல்ல. நீ பாட்டு இஷ்டத்துக்கு வந்து துரியோதனன் பட்சமா பேசின்னு இருக்கு. என்ன நினைச்சுட்டு இருக்க நீ உன் மனசுல? சரி, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். பிரதிஜ்ஞா அண்ணா, பிரதிஜ்ஞா. பீமன் வந்து கீழே ஏன் அடிச்சான்னு கேட்டியே, பிரதிஜ்ஞா. இது உனக்கு கொஞ்சமாவது புரியறதா இல்லையா? பிரதிஜ்ஞா பாலனம் தர்மஹ க்ஷத்ரியஸ் ஏக வேத்ம்யஹமோ சுயோதனஸ்ய கதயா பங்ஸ்வரூப மகாகவேயே. நீங்க கீழே விழுந்து கிடக்குறானே இந்த துரியோதனன், இவ என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கு பீமன் என்ன பிரதிஜ்ஞா பண்ணான்னு உனக்கு தெரியுமா? பிரதிஜ்ஞா பாலனம் தர்மஹ. ஒரு க்ஷத்ரியன் அவன் பண்ண பிரதிஜ்ஞையை நிறைவேற்றலைன்னா அவன் க்ஷத்ரியனா? க்ஷத்ரியஸ் ஏக வேத்ம்யஹோ. ஒரு க்ஷத்ரியன் தான் பண்ண வார்த்தையில இருக்கணும், தான் பண்ண பிரதிஜ்ஞையில இருக்கணும். இவன் பூர்வத்துல இவன் பண்ண பிரதிஜ்ஞையை அவன் இன்னைக்கு நிறைவேற்றினா. ஊரு தே பேத்யதே பீமோ கதயேதி பரந்தபாக. துரியோதனனுடைய ஊருத்துல, அதாவது அவனுடைய தொடையில அடிப்பேன்னு பீமசேனன் பிரதிஜ்ஞை பண்ணான். உடனே நீ கேட்காத, அதை எப்படி பீமன் பிரதிஜ்ஞை பண்ணலாம் அப்படின்னு கை தட்டாத. ஏன்னா வெறும துரியோதனன் உட்காந்து இருந்தா, வெறும சும்மா போயிட்டு இருந்த பீமன், டே துரியோதனா நான் தொடைய உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனானா? என்ன பண்ணான் இந்த அயோக்கியன் துரியோதனன்? அந்த யாக்ஞ சேனிய திரௌபதிய சபையில, அதுவும் தன்னுடைய கச்சத்தை தூக்கி தொடை வரைக்கும் தூக்கின்னு அந்த தொடைய காண்பிச்சு வாடி போடின்னு அட்டகாசமா பேசி, வாடி இதுல வந்து உக்கருன்னு ஏகவச்சனத்துல பேசி அவளை வந்து திரௌபதி அந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருக்கான். அப்படி இருக்கக்கூடிய துரியோதனனை தொடைய உடைப்பேன்னு பிரதிஜ்ஞை பண்ணாம என்ன பண்ணுவான்? ஒரு மானியான ஒரு க்ஷத்ரியன், ஒரு மானியான ஒரு ஆண்மகன், ஒரு மானியான ஒரு புருஷன் தன் பத்தினிய, அதுவும் அத்தனை பேர்கள் திறந்த சபையில அவளை இழுத்துட்டு வந்து சித்திரவதை பண்ணி அவளிடத்துல இவ்வளவு ஹேளனமா பேசினா எந்த மானியான ஒரு ஆண்மகன் பொறுத்திருப்பான்? அப்படி பொறுத்திருந்தா அவன் புருஷனா? அவன் என்ன செஞ்சான் பீமன்? இதை பார்த்து பொறுக்க முடியாம, என் பத்தினியை இந்த அளவுக்கு கேவலமா நடத்தினியே துரியோதனா, உன்னுடைய தொடைய உடைப்பேன் அப்படின்னு அன்னைக்கு பிரதிஜ்ஞை பண்ணா. அத தப்புன்னு சொல்ல போறியா நீ? இப்போ தப்புன்னு சொல்றையா? சொல்லு, பீமன் பண்ணது தப்பா? பிரதிஜ்ஞாம் பீமசேனஸ்ய த்ரயோதசமவார்ஜிதம் கிமர்த்தம் நாபிஜானாதி யுத்தயோ மனோ விஸ்ருதம். நீ பொறுப்பியா அண்ணா?
நீ பொறுப்பியா? நம்ம குலஸ்திரீகளை யாராவது இந்த மாதிரி நான் சபையில வந்து நடத்தினா நீ என்ன பண்ணுவ? அந்த நிமிஷம் ஹலாயுதத்தை எடுத்து வதம் பண்ணிருப்ப. பீமன் இத்தனை நாட்கள் பொறுத்து இருந்ததே தப்புன்னு நான் சொல்லுவேன். 13 வருஷம் பொறுத்து இருந்திருக்கான். இத்தனை நாள் இவன் பொறுத்து இருந்ததே தப்பு. அந்த க்ஷணம் அவன் மண்டைய உடைச்சிருப்பான் பீமன். இருந்தாலும் அந்த நேரம் சூதாட்ட அரங்கத்துல துரதிர்ஷ்ட வசமாக இவர்கள் அடிமைப்பட்டு கடந்துட்டார்கள். அதனால ஒண்ணும் பண்ண முடியாத இருந்த பீமன் இப்ப வந்து அவன் பழி தீக்கிறது தப்புன்னு நீ எப்படி சொல்லுவ? எனக்கு புரியலையே. அதுவும் நான் பண்ணதெல்லாம் அநியாயம், நீ ஆசிரியச்சவன் அயோக்கியன்னு என்ன பார்த்து கண்ணடிக்கிற, என்ன நினைச்சுட்டு இருக்க? நான் அயோக்கியனா? நான் அயோக்கியன்னு சொல்றியா? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? தர்ம ஸ்தாபனத்துக்காக எப்படி தர்மத்தை ஸ்தாபிக்கணுங்கிறது ஏன் முடிவு. அதுல நீ தலையிடணுங்கிற அவசியம் இல்ல அண்ணா. தர்மஸ்தாபனம் பண்ணணுங்கிறது தான் இங்க நமக்கு வேண்டிய அஜெண்டா. இங்க அதுதான் நாம இங்க என்ன பண்ணணும்னா தர்மஸ்தாபனம். அது எப்படி பண்ணணுங்கிறது இந்த கிருஷ்ணனுடைய முடிவை யார் கேட்க முடியும்? என்ன நீ மட்டும் எப்படி என்ன கேட்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் துரியோதனனை நீ பார்த்து கேட்டிருக்கியா? ஏன்டா இந்த மாதிரி பண்ண? ஏன் யாக்ஞசேனிய திரௌபதி இந்த அளவுக்கு அவமானப்படுத்தின, தொடைய வழிச்சுட்டு காமிச்சியாமே, ஏன் பண்ண அப்படின்னு என்னைக்காவது ஒரு சிஷ்யன் துரியோதனனை பார்த்து நீ கேட்டதுண்டா? இன்னைக்கு பீமன் ஒண்ணு தப்பு பண்ணிட்டான்னா அவனை இந்த குதிக்கிறிய. துரியோதனன் பண்ண தப்புக்கெல்லாம் பின்ன எப்ப பலி வாங்க போற? ஓ ஹலாயுதம் என்ன தூங்கிட்டான் இன்னைக்கு அலாயுதத்தை தூக்கி நீ என் பீமன் அடிக்க வர? அன்னைக்கு அலாயுதம் எங்க போச்சு உனக்கு? துரியோதனனை தூக்கி ஏன் அடிக்கல? நீ அஸ்தினாபுரம் வரைக்கும் வந்தியே என் பிள்ளை சாம்பனை மீட்கிறதுக்கு. அப்ப கூட துரியோதனனை பார்த்து சிரிச்சுட்டு போயிருக்க. துரியோதனன் கன்னத்திலயும் ஒரு 4 போடு போட்டியா? அவனை ஏன் இந்த மாதிரி அவமானப்படுத்தினு கேட்டியா? அவன் துரியோதனன் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா பீமன் பண்ணா அவனுக்கு மரண தண்டனை. நன்னா இருக்கே உன் நியாயம். அடடடா, ரொம்ப நன்னா இருக்குப்பா அண்ணா. அதர்ம பட்சபாதி அதர்மத்தில் தான் செய்வா, ஆனா தர்மம் நல்லவர்கள் தர்மம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வர இல்லையா? பாண்டவர்கள் நல்லவர்கள். என்ன என் பீமன் என்ன ஏமாந்தவனா? ஏன்னா இவன் எவ்வளவு வேணா அதர்மம் செய்வான், ஆனா நாங்கள்லாம் தர்மம் தான் செய்யணும். இது என்ன நியாயம் இது? நான் நீதியை மாத்தினேன். ஆமா, குருக்ஷேத்திரத்துல நான் மாத்தினேன், தர்மத்தை மாத்தினேன், நீதிய மாத்தினேன். நான் என்ன நீதியை ஸ்தாபிச்சேன்னு தெரியுமா? அவன் அதர்மத்தை கையில எடுத்தா நீயும் அதர்மத்தை கையில எடு. அவன் அதர்மத்தை பண்ணி 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 அவன் அதர்மத்தை ஸ்தாபிச்சுட்டு இருக்கான். ஆனால் நம்மளோ அதர்மத்தை கையில எடுத்து தர்மத்தை ஸ்தாபிப்போம் அப்படிங்கிற நீதியை நான் மாத்தினேன். இத தப்புங்கிறியா? இத தப்புன்னு நீ எனக்கு என்ன சொல்ல நீ கண்டிப்பா மாட்ட. ஏன்னா நிச்சயமா துரியோதனன் பண்ற அபராதம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சும் இப்ப பீமன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கிறதுக்காக அவனை அடிக்க வர நீ அன்னைக்கே துரியோதனனை அடிச்சுட்டு பேசியிருக்கணும். உனக்கு பேச அருகதை இல்லை அண்ணா. நீ தீர்த்த யாத்திரைக்கு போயிட்ட. நீ என்ன பண்ணு? யுத்தம் ஆரம்பிக்கிறச்சு நீ யார் பக்கம்னு நான் கேட்டேன். கௌரவர்கள் பக்கம் இருந்து யுத்தம் பண்ணிட வேண்டியதானே, ஏன் அதை விட்டு வச்ச? ஏன் கௌரவர்கள் பக்கமா இல்ல பாண்டவர்கள் பக்கமான்னு கேட்டேன். நீ என்ன பண்ண? நான் 2 பேர் பக்கமும் இல்ல, நான் தீர்த்த யாத்திரை போறேன்னு போயிட்டேன். அண்ணா, யுத்தம்னு ஒண்ணு தேசத்துல நடக்கிறச்சே ஒரே ஒரு தீர்த்தம் தான் இருக்க முடியும், அது ரணபூமி. ரணபூமியில ரத்த ஆறு ஓடி இருக்கு குருக்ஷேத்திரத்துல, அந்த ஒண்ணுதான் தீரம். ரணபூமி ஒண்ணுதான் தீர்த்தமா இருக்க முடியும். நீ இருக்கிற ரணபூமிங்கிற ஒரு தீர்த்த கஷேத்திரத்தை விட்டுட்டு நீ எங்கேயோ தீர்த்த யாத்திரைன்னு கிளம்பி கங்கா யமுனா சரஸ்வதினு அங்கெல்லாம் போய் ஸ்நானம் பண்ணி தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு வந்தவன் இப்ப என்னத்துக்கு குருக்ஷேத்திரம் வந்தேன்னு எனக்கு புரியலையே. நேர கிளம்பி துவாரகைக்கு போக வேண்டியதானே. இப்ப குருக்ஷேத்திரம் வந்து ஏன்னா இப்ப எங்களை குறை சொல்லணுங்கிறதுக்காகவே இங்க வந்தியா? நீ கிளம்பி ஊரை பார்க்க போ. மரியாதையா சொல்றேன். இங்க வந்து நான் அயோக்கியன் நீ அயோக்கியன் இந்த மாதிரி என் கிட்டக்க நீ சோசியலா பேசுறதெல்லாம் நம்ம கிரகத்துக்குள்ள. இங்க பொதுவுல வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசாத. அதனால நீ கிளம்பி நேர துவாரகைக்கு போ, நான் அங்க வந்து பேசிக்கிறேன் அப்படின்னதும் பலராமருக்கு என்ன பேசுறதுன்னு புரியாம கலப்பையை கீழே வச்சுட்டார். கீழே வச்சு, சரி கிருஷ்ணா, சரிப்பா, நீ பண்ணதெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதான் யுத்தம் ஆயிடுத்து இல்ல, முடிய வேண்டியதெல்லாம் முடிச்சிடுத்து இல்ல. இனிமே இன்னும் என்ன உனக்கு இங்க வேலை? சீக்கிரமா எல்லாத்தையும் முடிச்சு சமாப்தி பண்ணிட்டு துவாரகைக்கு வந்து சேரு. அங்க துவாரகையில உன்னுடைய பத்தினிகள்லாம் உன்னை பார்க்காம அழுதுன்னு இருக்கா. நீ என்னடானா இங்க பாண்டவாளோடையே உட்காந்து இருக்க, கிளம்பி வா துவாரகைக்கு அப்படின்னு சொல்லி பலராமர், நான் கிளம்புறேன்ப்பா தர்மபுத்திரா அப்படின்னு சொல்லி பலராமர் கிளம்பிட்டார். கிளம்பிட்ட உடனே அப்பா சந்தோஷம் கிளம்பு அப்படின்னு கிருஷ்ணன் ஒரு பெரிய நமஸ்கரிச்சுட்டான் பலராமரை. நமஸ்கரிச்ச பிறகு இப்ப துரியோதனன் இது பலராமர் உட்டத்துல இருந்து அவன் பிடிச்சுட்டான். ஏற்கனவே கோபமாதான் இருக்கான் துரியோதனன். தன் சிரசுல வேற பாதத்தை வச்சிருக்கான் பீமன், எதுவும் தொடையில வேற அடிச்சிருக்கான். ஏற்கனவே கோபமா இருந்த துரியோதனனுக்கு இவன் பலராமர் நன்னா ஏத்தி விட்டுட்டு போயிட்டாரா. இது அப்படியே பலராமர் எங்கேருந்து விட்டாரோ அங்கேருந்து துரியோதனன் பிடிச்சுட்டான். துரியோதனன் பிடிச்சுட்டா, அட போங்கடா பயல்களா, என்னடா யுத்தம் பண்ணீர்கள்? நீங்கள்லாம் பண்ண யுத்தமே அதர்மம்.
அதர்மமா யுத்தம் பண்ணிட்டு நீங்கள் நான் ஜெயிச்சுட்டேங்கிற சந்தோஷத்துல நிக்கிறீர்களோ, ஹே கிருஷ்ணா. ஏன்னா எப்போதுமே துரியோதனனுக்கு பக்கத்துல திருதராஷ்டிரன் இருப்பான். திருதராஷ்டிரனை பார்த்து திட்டுன்னு திட்டுவான். இப்ப பக்கத்துல திருதராஷ்டிரன் இல்லையோ, இப்ப யார்கிட்ட போய் கொட்டுறது, யார்கிட்ட கொட்டுறதுன்னு புரியல. ஏற்கனவே பீமசேனன் கையில கதையும் கையை வச்சுன்னு வரப்பா நின்று இருக்கான். இப்ப போய் பீமனை போய் திட்ட முடியுமா? இப்ப யார திட்டுறதுன்னு புரியல. நேர கோபம் எல்லாம் கிருஷ்ணன் மேல திரும்பித்து. எனவே பலராமர் வேற அயோக்கியன் அது இதுன்னு ஏதோ சோசியலா பேசுறேங்கிற பேர்ல பேசிட்டு போயிட்டாரா. அதனால இப்ப அப்படியே பிடிச்சுட்டான் துரியோதனன். அதை கிருஷ்ணன் பக்கம் திரும்பி, நான் ஹே கிருஷ்ணா, அடே கிருஷ்ணா, நீ என்ன நீ யார்? நீ முதல்ல நீங்க என்ன அட்டகாசம் பண்ண கிருஷ்ணா? கம்சதாசஸ்ய தாயாதாம் நதே லஜ்ஜான்யதேன வையி அதர்மேண கதா யுத்தே யதஹம் வினிபாதிதஹா கம்சதாசஸ்ய தாயாதா. உன்னுடைய அப்பா வசுதேவன் இப்படியே பேசுறான் துரியோதனன். இப்படியே பேசுறான் துரியோதன். என்ன பேசுறான்? உன்னுடைய அப்பன் வசுதேவன் கம்சனுக்கு தாசனா கடந்தவன் தானே. கம்சதாசஸ்ய தாயாதா, கம்சனுக்கு அடிமையா கடந்து நீ என்ன ஒரு மகுடாபிஷிக்தனான ராஜாக்கு பிறந்தவனா? நீ ஏன் கிருஷ்ணா, நீ யாருக்கு பிறந்த தெரியுமா? வசுதேவனுக்கு. அந்த வசுதேவன் கம்சதாசஸ்ய தாயாதா நதே லஜ்ஜான்யனேனவை. உனக்கு லஜ்ஜையே இல்ல கிருஷ்ணா, வெக்கமாவே இல்ல உனக்கு. உன்னுடைய அப்பன் வசுதேவன் உன்னுடைய அப்பன் அம்மையும் சேர்ந்து சிறையில இருந்தா. சிறையில கம்சனுக்கு அடிமைப்பட்டு கம்சனுக்கு தாசனா சிறையில இருந்து அந்த சிறையில பிறந்த பிள்ளை தானே நீ பின்ன எப்படி இருப்ப? சிறையில கோழை மாறி பிறந்த பிள்ளை. அன்னைக்கே அர்த்த ராத்திரிக்கு ஓடி இருக்க, சிறையில இருந்து ஓடி பிருந்தாவனத்துக்கு போய் உட்காந்து இருக்க. அப்படி இருக்கிற நீ கம்சனுக்கு தாசன். நீ கம்சதாசஸ்ய தாயாதா அதர்மேண கதா யுத்தே. அதர்மமான கதா யுத்தத்தை பீமன் பாட்டு யுத்தம் பண்ணிட்டு இருந்தவன சபாஷ் பீமன்னா சபாஷா சபாஷ்னு சொல்லி நீ காலை தூக்கி உன் தொடையை காண்பிச்சு கொடுத்து அவனை அடிக்க வச்சிருக்க. கம்சதாசா, நீலாம் என்கிட்ட பேசுறச்சி அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து ஹேளனம் பண்றான் துரியோதனன். பிறகு பீமன் பக்கம் திரும்புறான். அர்ஜுனன் சொல்றான், ஹே துரியோதனா, வாயிலேயே போடுவேன் பையில, என்ன பார்த்து பேசுற கிருஷ்ணன் என்ன பேசின்னு இருக்க அப்படின்னு அர்ஜுனன் கோபப்படுறான். அதை பார்த்தது கிருஷ்ணன், பேசாம இரு அர்ஜுன், அவன் பேசி முடிக்கட்டும். அவன் இப்ப அடிபட்டு கீழே விழுந்திருக்கான் இல்லையா, அதனால பேசின்னு இருக்கான். பேசி முடிக்கட்டும், இரு, அவன் என்னத்தான் பேசுறான்னு கேட்போம், இரு அப்படின்னு அர்ஜுனனை தடுத்துட்டான் கிருஷ்ணன். பிறகு பீமன் பக்கம் திரும்பினான். ஹே பீமா, உனக்கு எங்க போச்சு மூளை? ஏதோ இந்த கம்சதாசன் இந்த கிருஷ்ணன் தான் ஏதோ பேசுறான்னா உனக்கு எங்க போச்சு மூளை? நீ என்ன செஞ்ச? நீ தர்மமா தானே நீ இருந்த. நீ எப்போல இருந்து நீ அதர்ம பட்சபாதியா நீ ஆன? ஊரோபிதீதி பீமஸ்ய ஸ்மிருதிம் மித்யா பிரயச்சதாயா கிம் ந விஜ்ஞாதமே தன்மே யதுர்ஜனோ வோச்சதாக. பீமா, நீ கெட்டுட்ட பீமா. நீ நல்ல தர்மப்படி இருந்த, நியாயப்படி இருந்த. ஆனா நீ கிருஷ்ணனோட சேர்ந்து நீ கெட்டே போன. அதனாலதான் நீ இப்ப என்ன தொடையில அடிச்சிருக்க. ஊரோபிதீதி பீமஸ்ய. ஏண்டா கிருஷ்ணனோட போய் சேர்ந்த? கிருஷ்ணனோட சேராம இருக்கிற வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த. அவன் கூட போய் சேர்ந்து நீயும் கெட்டு போய், எதுடா நீங்கள் பண்ணது யோக்கியமான யுத்தம்? எல்லாம் அநியாயம், எல்லாம் அநியாயம். அஹன்யஹனி சூராணம் குர்வாணஹ கதனம் மஹத் शिखण्डीनां पुरस्कृत्य गातितस्ते पितामहः. பீஷ்மர் தாத்தாவை சிகண்டி பின்னாடி நின்று கோழையாட்டம் அடிச்சு, அர்ஜுனா கோழை, நீங்கள் பண்ண யுத்தம் எதுவுமே சரியில்லை, எல்லாமே அதர்மம். சிகண்டி பின்னாடி இருந்து கோழையாட்டம் பிதாமகரை அடிச்சியே அர்ஜுனா. அது மட்டும் இல்லாம ஆச்சாரியனை எப்படி வதம் பண்ணீர்கள்? அஸ்வத்தாமன் செத்துட்டான்னு சொல்லி அவர் கலங்கி இருக்கிற சமயமா பார்த்து ஆச்சாரியனை வதம் பண்ணிருக்கீர்கள். அஸ்வத்தாம்னஹம் சநாமானம் ஹத்வாநாகம் சுதுர்மதே ஏ ஆச்சாரியோ ஞாசித சஸ்திரம் கிம் ந தன்ன விதிதம் மயாகா. ஆச்சாரியன் இப்படியா வதம் பண்ணுவா? அஸ்வத்தாமன் போயிட்டான். உயிரோட இருக்கிற அஸ்வத்தாமன் அவரும் தான் கொஞ்சம் யோசிக்க மாட்டார். அவன் தான் சிரஞ்சீவியாச்சே அஸ்வத்தாமா, அவன் எப்படி செத்துருப்பான்னு யோசிக்க மாட்டாரோ. அவரும் அதை கேட்டுட்டு கலங்கி போய் உக்காண்டார். கலங்கி போய் உக்காண்ட அந்த ஆச்சாரியனை அப்படி அந்த சமயமா ஹே திருஷ்டத்யும்னா, என்ன திருஷ்டத்யும்னு அங்க பக்கத்துலதான் நிக்கிறான். அவனை பார்த்து கேட்கிறான் துரியோதனன், நீ வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? கொஞ்சம் கூட க்ஷத்ரியனா நீ? அதுவும் அயோனிஜனா அக்னி குண்டத்திலேருந்து தோன்றினவனா நீ?
நீலாம் ஒரு வீரனா? சச்சானேன நிருஷம்சேன திருஷ்டத்யும்னேன வீர்யவானே பாத்யமானஸ்த்வயா திருஷ்டோ ந சைனம் தமபாலயஹா. திருஷ்டத்யும்னா இதை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை நானு, இப்படி நீ பண்ணுவேன்னு. கலங்கி உட்காண்டிருக்கார் துரோணாச்சாரியர், பத்மாசனத்துல உட்காண்டிருக்கார். அப்படி உட்காண்டிருக்கிற சமயத்துல போய் அவருடைய கழுத்தை சீவரியே, சத்திரியனா நீ? இப்படி நீ செய்யலாமா இந்த காரியத்தை? பாண்டு புத்திரர்களா நீங்கள்லாம்? ஏதோ பாண்டு மகாராஜனா? என் அப்பா அடிக்கடி சொல்லுவான், என் அப்பா திருதராஷ்டிரன் அடிக்கடி பாண்டு மகாத்மா, என் பாண்டு மகாராஜாவா இருந்தா நம் பாரத தேசத்தையே திக்விஜயம் போய் மீட்டு கொடுத்துருக்கான், அந்நியர்கள் கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துட்டான், என் பாண்டு சிரேஷ்டமானவன் அப்படின்னு சொன்னானே, அந்த பாண்டுக்கு புத்திரர்களா இருக்க லாயக்கே இல்லை நீங்கள்லாம். பாதார்த்தம் பாண்டு புத்திரஸ்ய யாச்சிதம் சக்தி மேவச்ச. ஹே சந்திரதேவா, நீ இன்னைக்கு வெக்கப்பட வேண்டிய நாள். உன்னுடைய சந்திர வம்சத்துல உன்னுடைய குலத்துல வந்த இந்த பாண்டவர்கள் இன்னைக்கு அநீதியை ஸ்தாபிச்சுட்டார்கள். அது மட்டும் இல்லாம கர்ணனை எப்படிடா வதம் பண்ணீர்கள்? அநியாயம்டா. அதுவும் கர்ணன் சக்திங்கிற ஆயுதத்தை கஷ்டப்பட்டு தேவேந்திரன் கிட்ட தன்னுடைய கவச்சம் குண்டலம் எல்லாத்தையும் கொடுத்து சம்பாதிச்சு வச்சிருந்தான். எதுக்காக? அர்ஜுனனை வதம் பண்ணணுங்கிறதுக்காக. அந்த சக்திங்கிற ஆயுதத்தை அர்ஜுனனை காப்பாத்தணுங்கிறதுக்காக கிருஷ்ணா நீ என்ன பண்ண? கடோத்கச்சன் மேல அதை போட வச்சுட்ட. ஹே பீமா, உனக்கு கொஞ்சம் கூட சொரணை இல்ல, ரோஷம் இல்ல. உன்னுடைய பிள்ளைதானே கடோத்கச்சன், நீ பெத்த பிள்ளை தானே, நீ உயிரான பிள்ளை தானே. உனக்கு கடோத்கச்சன் மேல அவ்வளவு பிரியமா இருந்தியே. உன்னுடைய மூத்த பிள்ளை, உங்க அத்தனை பேருக்குமே மூத்த பிள்ளை கடோத்கச்சன். அந்த கடோத்கச்சனை பலி வாங்கிட்டான் கிருஷ்ணன். இந்த கிருஷ்ணனை போய் நீ வச்சுட்டு இருக்கிய, உனக்கு வெக்கமா இல்லையா பீமா? பதார்த்தம் பாண்டு புத்திரஸ்ய யாச்சிதாம் சக்திமேவ ச கடோத்கச்சே வியவஸ்தஹ கஸ்பத்தஹ பாப கர்மணாக. கடோத்கச்சன் மேல அந்த சக்திங்கிற ஆயுதத்தை போட வச்சு ஓம் புத்திரனை பலி வாங்கியிருக்கான் பீமா. இந்த கிருஷ்ணன், இந்த கிருஷ்ணனையும் பீமனையும் பிரிக்க பாக்குறான் இப்ப துரியோதனன். உன்னுடைய புத்திரனை பலி வாங்கி அர்ஜுனன் மேல போட வந்த ஆயுதத்தை உன்னுடைய புத்திரன் மேல வாங்க வச்சு ஓம் புத்திரனை பலி வாங்கி அர்ஜுனனை காப்பாத்திருக்கான் இந்த கிருஷ்ணன். ஏண்டா பீமா, பீமா மனசை தொட்டு சொல்லு. துரியோதனன் கேக்குறான், மனசை தொட்டு சொல்லு. புத்திரனா தம்பியான்னு வந்தா புத்திரன் தானடா முக்கியம், தம்பி அப்புறம் தானே. தம்பி என்ன, அவனுக்கு வேற குடும்பம் இல்லையா? அவனுக்கு குழந்தை குட்டி இல்லையா? தம்பிங்கிறது வேற. உனக்கு புத்திரன்னு வரைச்சே உன் புத்திரன் பக்கம் தான் நீ நிக்கணும், நீ உன்னுடைய தம்பி பக்கம் நிக்க கூடாது. அப்படி இருக்க உன்னுடைய புத்திரனான கடோத்கச்சனை சாகடிச்சிருக்கான் இந்த கிருஷ்ணன். அத சரிங்கறியா? ஹே சாத்தியகி, என்ன நீ எங்க ஒழிஞ்சுட்டு இருக்க? வா இப்படி முன்னாடி. ஏ சாத்தியகி, நீ என்ன பண்ண? பூரிஸ்ரவசுங்கிற ராஜா, யோகத்துல உட்காண்டிருந்த ராஜாவுடைய தலைய போய் சீவர. சின்னஹஸ்ய பிராயஸ்ததா பூரிஸ்ரவாபலி த்வயாபிஸ்ருஷ்டே ஹதஹ சைன்யேன மகாத்மனா. நாராயணி சேனத்தை நிர்வாகம் பண்ணார் பூரிஸ்ரவசு, கிருத்தவர்மா கூட சேர்ந்து. அத்தகைய பூரிஸ்ரவசுங்கிற ராஜாவை அவர் யோகத்துல உட்காந்துருக்கே வதம் பண்ணிய சாத்தியகி. வெக்கமா இல்லையா? அதுவும் கர்ணனை அவர் ரத சக்கரத்தை தூக்கின்னு இருக்கே வதம் பண்ணியேடா கிருஷ்ணா, வதம் பண்ண சொன்னியே. மனசே ஆறல எனக்கு நீ கர்ணனை வதம் பண்ணது. குர்வாண சோச்சதம் கர்மா கர்ணஹா பார்த்த ஜிகீஷயாக. ஜெயத்ரதனை எப்படி வதம் பண்ணி சூரியனை மறைக்கிற கிருஷ்ணா? என்ன உன்னுடைய வித்தை மேஜிக் மாயாஜாலங்கள் எல்லாம் இங்க வந்து காட்டுற. சூரியனை மறைக்கிற, சூரியனை மறைச்சு ஜெயத்ரதனை வழியில வர வச்சு அவனை வதம் பண்ற. எதுடா நீங்கள் பண்ணது நியாயம்? இந்த யுத்தமே அநியாயம். ஏதிமாம் சாபி கர்ணம் ச பீஷ்ம துரோணம் ச சம்யுகௌ த்ரிஜுரா பரியுத்யேஜனதே ஸ்யாத் விஜயோ த்ருவம். இந்த யுத்தம் மட்டும் நியாயமா நடந்திருந்தா, நீங்கள் பீஷ்மரை வதம் பண்ணது, துரோணரை வதம் பண்ணது, கர்ணனை வதம் பண்றது எல்லாமே அநியாயம். இந்த யுத்தம் நியாயமா நடந்திருந்தா எனக்கு தான் வெற்றி கிடைச்சிருக்கும். ஸ்யாத் விஜயோ த்ருவம், விஜயோ த்ருவம். எனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இது, எனக்கு கிடைக்க வேண்டிய. நான் தோக்கல, நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் ஜெயிச்சேன். நான் தோக்கவே இல்லை, நீங்க தான் தோத்திருக்கேன். we have won the war. இப்ப ரீசெண்டா கேட்டோம்ல, அததான் இங்க துரியோதனன் அன்னைக்கே சொல்லிட்டான். பாரதத்துல என்ன சொல்றான்? என்னைக்குமே அதர்மம் தான் விழுந்தேங்கிறத ஒத்துக்காது. அதனால அவன் என்ன சொல்றான்? நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் ஜெயிச்சேன், நீங்கெல்லாம் தோத்துட்டு. சியாத் விஜயோ த்ருவம், விஜயஸ்ரீய நான் தான் சூடினேன்.
நான் தான் வீரபாக சூழினேன், நீங்கள்லாம் தோத்தீர்கள். துவயா புனர்யதே நியாயம் ஜிக்மார்கேன பார்த்திவாக. ஒத்துக்கோ கிருஷ்ணா, நான் தான் இந்த யுத்தத்துல ஜெயிச்சேன்னு ஒத்துக்கோ அப்படின்னு ஒரு அழுக. இப்படி துரியோதனன் பேசின உடனே இப்படி கிருஷ்ணன் முறைச்சு பார்த்தான் துரியோதனனை. பேசி முடிச்சிட்டியாப்பா, இன்னும் வேற ஏதாவது பாக்கி இருக்கா, பேசிட்டியா அப்படின்னு கிருஷ்ணன் பார்த்தது. ஒரு விதமா இவ்வளவு ஸ்லோகங்கள் துரியோதனன் பேசின பேச்சு, அவன் ஏசின ஏச்சு, ஒரு விதமா நம்ம துரியோதனனுக்கு நன்றிதான் சொல்லணும். ஆனா துரியோதனன் இவ்வளவு கேள்வி கேட்டதுனாலதான் நமக்கு இப்ப பதில் வருது. இப்ப கிருஷ்ணன் வாயால, பகவான் வாயால இது ஒவ்வொரு கேள்விக்கும் இப்ப பதில் சொல்ல போறான் கிருஷ்ணன். இப்ப லோகத்துக்கு இருக்கிற அதே கேள்விதான் இது. அப்ப துரியோதனன் கேட்டதுதான் இப்ப லோகம் இதை பிடிச்சு கேட்டுன்னு இருக்கான். இப்ப நம்ம லோகம் பூரா இன்னும் பாரதத்தை சரியா புரிஞ்சுக்காதவர்கள் என்ன சொல்லுவா, பீஷ்மரை பின்னாடி நின்று அர்ஜுனன் அடிச்சான், துரோணரை அஸ்வத்தாமன் போயிட்டான்னு சொல்லி அடிச்சான், பத்மாசனத்துல இருக்கிறச்சே அடிச்சா, கர்ணனை ரத சக்கரம் தூக்கரிச்சே அடிச்சா, எல்லாம் இந்த குருக்ஷேத்திர யுத்தமே தப்பு, கிருஷ்ணன் பண்ணதே தப்பு, இப்படிதானே இப்ப லோகம் சொல்ற. அதை அன்னைக்கே துரியோதனன் சொல்லிட்டான். துரியோதனன் சொன்ன மிச்ச மீதியதான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் லோகத்துல. இது எல்லாத்துக்கும் அடுத்தது இங்க வாசுதேவ வாச்ச பகவான் வாச்சுன்னு ஒவ்வொரு கேள்விக்கும் இங்க பதில் வருது. அந்த பதில யாருமே பாக்குறவா இல்லையோ. இந்த துரியோதனன் பேசினதை மட்டுமே துரியோதனன் பட்சமாவே இப்ப லோகம் பேசின்னு இருக்கு. இப்ப இத்தனை கேள்விகளுக்கு இங்க பதில் கிருஷ்ணன் என்ன சொல்றான். கிருஷ்ணன் பாக்குறான், துரியோதனன் பேசி முடிச்சிட்டியா துரியோதனா, இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா. ஸ்ரீ பகவான் வாச்ச என்ன சொல்லிட்ட, நான் தான் தப்பு, நானும் என் பாண்டவாளும் தான் தப்பு, நீ பண்ணதெல்லாம் சரி, நீதான் வெற்றி பெற்றிருக்க இல்லையா. ஹதஸ்தாமசி காந்தாரே சப்ரத்ரு சுபபாந்தவஹ சகணஹ சுஸ்ருஹச்சைவ பாபம் மார்கமனுஷ்டிதஹ. ஹதஸ்தாமசி காந்தாரே, ஹே காந்தாரே, காந்தாரி பிள்ளை, எவ்வளவு பட்டாலும் உனக்கெல்லாம் புத்தி வராது இல்ல உனக்கு துரியோதனா. என்ன பேசிட்டு இருக்க நீ? சரி, நீ இவ்வளவு கேள்வி என்ன பார்த்து கேட்கறியே துரியோதனா. பாபம்னு என்ன சொல்றியே, பாபம்னு ஒண்ணு எடுத்தா அந்த பாபத்துக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு அது ஒரு உருவத்தோட வந்து நின்னா அந்த மொத்த பாபத்தினுடைய வடிவமே துரியோதனா நீ. பாபம் மார்க மனுஷ்டிதஹ, பாபத்தையே அனுஷ்டானமா வச்சுட்டு இருக்க நீ, அத்தகைய பாபி நீ. சரி, நான் உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு கேள்வி நீ என்னை பார்த்து கேட்டுட்ட, என்னையும் நானும் என் பாண்டவர்களும் தான் தப்புன்னு நீ சொல்லிட்ட. நான் உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்ப்பா, அதுக்கு எனக்கு பதில் சொல்ற. தவைவ துஷ்கிருத வீரியோ பீஷ்ம துரோணௌ நிபாதிதௌ. பீஷ்மர் துரோணரை நாங்க பண்ணதெல்லாம் அநியாயம், வதம் பண்ணதுன்னு சொன்னியே, அந்த பீஷ்மர் துரோணர்லாம் ஏன் முதல்ல யுத்தத்துக்கு வந்தா, அதுக்கு பதில் சொல்லு நீ. ஏன்பா ரிட்டையர்மெண்ட்னே ஒண்ணு கிடையாதா உன்னுடைய அக்கராதியில? இப்ப இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை வச்சுட்டே அடியின் இத புரிய வைக்க முயற்சி பண்றேன். இப்ப ஒரு 60-65 வயசு ஏதோ ஒரு பெரிய வயசானவர் இப்ப ஆர்மியில போய், இந்தியன் ஆர்மிக்கு போய், எனக்கு ரொம்ப யுத்தம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, நான் உங்களுடைய ஆர்மியில வந்து சேர்ந்துக்கிறேன், நான் பிரமாதமா அடிப்பேன், பத்தேலாம் நான் எவ்வளவு புஷ்டியா இருக்கேன், நான் நல்ல தீரமா இருக்கேன், அதனால என்னால அடிக்க முடியும், என்னால எதிரிகள் அடிக்க முடியும், அதனால என்ன ஆர்மியில சேர்த்துக்கோங்க அப்படின்னு உடனே வாப்பா சந்தோஷம் வந்தியா யுத்தம் பண்ணு அப்படின்னு சேர்த்துப்பாளா, இல்லைன்னா உனக்கு ஏஜ் பார் ஆயிடுத்து, நீங்கள் இனி யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு அனுப்புவாளா? 60 வயசு தாண்டினா, இன்னும் பார்த்தா ஆர்மியில 45 வயசு தாண்டினாலே வச்சுக்க மாட்டான், அவர்கள் கொஞ்சம் வீக் ஆயிட்டாலே வச்சுக்க மாட்டா. அப்படி இருக்க ஒரு 60-65 வயசு தாத்தா அங்க போய் என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொன்னா ஆர்மியில சேர்த்துப்பாளா? இல்ல உனக்கு அருகதை இல்லை, ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னு சொல்லி திருப்பி அனுப்புவாளா? அதைத்தான் இங்க பகவான் கேட்கிறான். அவர்களுக்கு வயசு என்னப்பா ஆறுது? வயசுங்கிறதே கிடையாதா? அவர்களுக்கு எல்லாம் ஓய்வுங்கிறதே கிடையாதா? பீஷ்மரோ துரோணரோ நான் யுத்தத்துக்கு வரேன்னு சொன்னா கூட நீ என்ன சொல்லியிருக்கணும் துரியோதனா, நீங்கள்லாம் பெரியவர்கள், நீங்க வர வேண்டாம் யுத்தத்துக்கு, நாங்க எங்க சண்டைய நாங்க பாத்துக்கிறோம், பூஜிக்க வேண்டிய பெரியவர்களை ஏன் முதல்ல நீ யுத்த களத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தின? அதுக்கு எனக்கு பதில் சொல்லு. இந்த ஒரு குற்றத்தை எவன் கேட்பான் இந்த லோகத்துல? கேள்வி யாரும் கேட்க மாட்டாளே. பீஷ்மர் துரோணரை யுத்தத்துக்கு கொண்டு வந்து நீ நிறுத்தினது தப்பில்லையா துரியோதனா? ஏன்னா வயசானவர் அந்த பிதாமகர் ஆச்சாரியன் துரோணர் இவரெல்லாம் கொண்டு வந்து உன்னை யார் நிறுத்த சொன்னா? முதல்ல ஏதோ செஞ்சோத்து கடன் உன் தாத்தா சொல்லிட்டு இருக்கார் பீஷ்மர். ஏதோ நான் திருதராஷ்டிரன் என் புத்திரன் கிட்டக்க நான் இருந்துட்டேன், அவன் கிட்டக்க எனக்கு செஞ்சோத்து கடன்கிறார். சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு தாத்தா வெறுமா உட்காந்து சாப்பிட்ற தாத்தாவாகவே இருக்கலாம், வெறுமா ஒண்ணுமே பண்ணாம ஆத்துல உட்காந்து வெறுமா அவர் பாட்டு எழுந்துக்கிறார், அனுஷ்டானம் பண்றார், இங்க சாப்பிட்டுட்டு உட்காந்து இருக்காரு. அப்ப கூட ஒரு பேரன் நீ இங்க வெட்டின்னு சொல்ல முடியாது.
தாத்தாவை பார்த்து சொல்ல முடியாது. இதுதான் சனாதன தர்மம். ஏன்னா அந்த தாத்தா இருக்கிறதுனாலதான் பேரனே பிறந்திருக்கும். அப்படி இருக்க பூஜிக்க வேண்டிய உன்னுடைய பிதாமகன் உன்னுடைய தாத்தாவை அவர் செஞ்சோத்து கடன் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஆனாலும் அவர் சொல்லின்னு இருக்கார் செஞ்சோத்து கடன் செஞ்சோத்து கடன்னு. சரி போயிட்டு போகட்டும். பீஷ்வர் செஞ்சோத்து கடனாகவே இருக்கட்டும். அவர் வேணா பிதாமகர், ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு தன் அப்பன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஆனால் அவர் பிதாமகர், அவர் பண்ணிக்கட்டும். ஆனால் துரோணருக்கு என்ன செஞ்சோத்து கடன்? அவர் ஆச்சாரியன் அவர் பாண்டவாளுக்கும் தான் அவர் குரு, உனக்கும் தான் குரு. அவர் உன் பக்கத்துல இருந்து யுத்தம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லையே துரோணர். அவர் எதுக்கு நீ உன் பக்கம் நீ இழுத்து யுத்தம் பண்ண வச்சிருக்க? ஆச்சாரியன் பொதுவானவர், பொதுவா இருக்கணும். நான் ஆச்சாரியன், நான் உனக்கும் குரு, நான் அவருக்கும் குரு, அதனால என்னால யுத்தத்துக்கு வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி துரோணர் விலகி இருக்கணும். நியாயமா அவர் விலகி இருக்கணும். அவர் பிராமணர் யுத்தத்துக்கு வந்ததே தப்பு. அப்படி இருந்தும் அவர் அநியாயம் பண்றார். பிரம்மாஸ்திரத்தை போட்டு க்ஷத்ரிய நாசம் பண்ணிட்டு இருக்கார். அத்தகைய துரோணரை நான் ஏன் வதம் பண்ண கூடாதுங்கிற என்னை எவன் கேட்க முடியும்? துரியோதனா என்னை கேட்டு இருக்க கேள்வி யார் கேட்க முடியும்? என்ன கேள்வி. பிரம்மாஸ்திரம் போட்டு க்ஷத்ரிய நாசம் பண்ணிட்டு இருக்கார் துரோணர். அவரை பின்ன வதம் பண்ணாம என்ன பண்ணணும்? நான் வஞ்சனையா தான் வதம் பண்ணுவேன். அவர் பண்ணது வஞ்சனை. அவர் உன் பக்கம் வந்து யுத்தம் பண்ணதே வஞ்சனை. ஆச்சாரியன் பொதுவா இருக்க வேண்டியவர். அப்படி இருக்க ஓம் பக்ஷபாதம் அவர் எடுத்ததே வஞ்சனை. செஞ்சோத்து கடன்னு பீஷ்வர் வேணா சொல்லலாம். ஆனா துரோணர் செஞ்சோத்து கடன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீ அடிக்கடி துரோணரை அவமானப்படுத்திருக்கியே. என்னுடைய அப்பாவுடைய சாப்பாடை சாப்பிட்டிருக்கியேன்னு சொல்லி நீ அவருடைய மனசை கரெக்ட் பண்ணிட்ட துரியோதனா. ஆனால் துரோணர் என்ன வெறுமா உட்காந்து உன் அப்பா கிட்ட சாப்பிட்டாரா? துரோணர் உங்க எல்லாருக்கும் வித்தை கத்து கொடுத்திருக்காரு. வித்தை கத்து கொடுத்ததுக்கு சம்பாவனையா அவரை வச்சு சாதம் போட்டிருக்கான் அப்பா, அவ்வளவுதான். அப்படி இருக்கிற துரோணர் உன் பக்கம் அவர் இருந்து முதல்ல யுத்தம் பண்ணதே தப்பு. மேல நான் சொல்றேன் துரியோதனா, துரோணரை வதம் பண்ணிட்டான் திருஷ்டத்யும்னன்னு சொல்றியே, வாஸ்தவமா உண்மை என்னன்னா துரோணருடைய ஜோதி ஏற்கனவே பிரிஞ்சிடுது. ஏற்கனவே அவருடைய ஜோதி பிரிஞ்சு அவர் பத்மாசனத்துல உட்கார்ந்து அவர் ஏற்கனவே போன ஒரு பிராக்டிக்கலா சொல்லணும்னா அவர் ஏற்கனவே செத்த பணம்டா. அவர் உட்காண்டிருந்த அவரை திருஷ்டத்யும்னன் தன்னுடைய கடமையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போய் துரோணரை வதம் பண்ணாலே தவிர மத்தபடி திருஷ்டத்யும்னன் அடிச்சுதான் ஒண்ணும் அங்க துரோணர் போயிடல. அது எனக்கு தெரியும். ஆமா நான் தான் சொல்ல சொன்னேன் அஸ்வத்தாமன் போயிட்டான்னு சொல்ல சொன்னேன். ஏன் சொல்ல சொன்னேன்? அவர் பின்ன பிரம்மாஸ்திரம் எடுத்து போட்டுன்னு இருக்கார். சரி ஏதோ ஆச்சாரியனாச்சு, அவரை வதம் பண்ண வேண்டாம், அஸ்வத்தாமன் போயிட்டான்னு சொன்னா அவர் தானே கொஞ்சம் விலகி போய் துக்கத்தை அனுஷ்டிக்கணும்னு போயிடுவார். அவருடைய யுத்தத்தை நான் நிறுத்தலாம்னு தான் நான் நினைச்சேன். அதுக்காக அவர் உடனே யோகத்துல உட்காந்து உயிரை விடணும்னு முடிவு பண்ணதுல அவருடைய தலையெழுத்து. நீ இப்ப சொன்னிய அதுதான் உண்மை. அவராவது யோசிக்க வேண்டாமோ? அஸ்வத்தாமன் எப்படி போவான்னு யோசிக்க வேண்டாமா? அவர் யோசிக்காம யோகத்துல உட்காண்டதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? சரி, பீஷ்மரை பத்தி பேசினியே. பீஷ்ம பிதாமகர் என்ன பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு சிலதெல்லாம் தெரியாதுப்பா. முன்னாடி நாள் 9வது நாள் யுத்தம் அன்னைக்கு எங்க சைன்யம் சர்வநாசம் ஆச்சு. அன்னைக்கு பீஷ்மர் யுதிஷ்டிரனை சந்திக்கணும்னு பிரியப்பட்டார். அது உனக்கு தெரியுமோ? தெரியாது. ஏன்னா அவர் தனியா கூப்பிட்டு பேசினார். இப்பதான் எல்லாம் முடிஞ்சுடுத்தேன், இனி சொன்னா என்ன? யுதிஷ்டிரனை கூப்பிட்டு தனியா பேசினார் பீஷ்மர். எனக்கு சிகண்டி அடிச்சு போகணுங்கிறது என் விதி, ஆனா விதியையும் மாத்த வல்லவன் கிருஷ்ணன். அதனால என் விதியை மாத்த சொல்லு, சிகண்டி முன்னாடி நிக்கட்டும், ஆனா சிகண்டி பின்னாடி நின்னு அர்ஜுனன் அடிக்கணும் அப்படின்னு கெஞ்சினார் பீஷ்மர். சரி ஏதோ வயசானவர் அந்திம காலத்துல ஒரு நியாயமான ஒரு ஆசையை கேட்கிறார். அவர் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அர்ஜுனன் ஓ வாயிலெல்லாம் விழுந்து, நீ இவ்வளவு திட்டுற, ஓ வாயிலெல்லாம் விழுந்து என் அர்ஜுனன் அந்த அவருடைய ஆசையை, அந்த தாத்தாவனுடைய ஆசையை நிறைவேற்றினார். நீ துரியோதனா என்னைக்காவது பீஷ்மரை மதிச்சிருக்கியா? நீ கிழங்கட்டன்னு பேசியிருக்கிய. இதெல்லாம் என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உன் அப்பாவையாவது மதிச்சியா? அப்ப என்ன வார்த்தை இதெல்லாம்? அப்பன்னு பேசுவ, கிழங்கட்டைன்னு பேசுவ. அத்தகைய பீஷ்மர் துரோணரை பத்தி எல்லாம் நீ பேசாத. ஆரம்பத்திலேருந்து அவ்வளவு அபராதம் பண்ண அபராதி நீ. ஏதோ ஒரு சின்ன அரியாப்பிள்ள காலத்துல உன்னை ஏதோ பீமசேனன் அடிச்சான், உன்னை சேட்டை பண்ணா அப்படிங்கிறதுக்காக விஷமா வெப்பா. விஷம் தே பீமசேனாய தத்தம் சர்வேச்ச பாண்டவாக பிரதீபிதா ஜதுகிருஹே மாத்ரா சக சுதுர்மதே. துர்மதே, ஏ துர்மதே, நீதான் ஏதோ சொல்றேன்னா நீயும் அறியாத பிள்ளை.
நீதான் ஏதோ போய் திருதராஷ்டிர மகாராஜா கிட்ட பீமனுக்கு விஷம் வைக்கணும் நீதான் போய் சொன்னா அவர் பெரியவர், அவர் சொல்ல வேண்டாமா அவனுக்கு? அப்படி என்ன, ஒரு குழந்தை ஒரு கிரகத்துல ஒரு தாயாதி பங்காளி எல்லாம் சேர்ந்து அபிபக்த குடும்பமா இருக்கறச்சு, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கறச்சு, ஏதோ தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய தம்பி பிள்ளை அடிச்சுட்டாங்கிறதுக்காக அந்த பிள்ளைக்கு விஷம் வைப்பாளா? எந்த குடும்பத்திலயாவது இது நடந்திருக்குமாப்பா? ஒரு சின்ன வயசுல ஏதோ ஒன்ன அடிக்கும், ஒன்ன பிராண்டும், ஒன்ன ஹேளனம் பண்ணும், ஒன்ன அழவிடும். இதெல்லாம் எல்லார் குடும்பத்திலயும் சகஜம் தானே. ஏன் உபபாண்டவர்கள் என் கூட இருந்தா, அபிமன்யு என் கூட இருந்தா, அவள் இல்லாம எப்பயாவது ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுப்பா. அதுக்காக நான் என்ன விஷமா வச்சேன்? விஷம் வைப்பாளா யாராவது? நீதான் ஏதோ சொல்ற, என்ன திருதராஷ்டிர மகாராஜாவும் விஷமா வைப்பா உன் பேச்ச கேட்டுண்டு. அப்படி குழந்தைக்கு விஷம் வச்சதுக்கே நான் மன்னிச்சிருக்க கூடாது உன்னுடைய அப்பா திருதராஷ்டிரனை. விஷம் தே பீமசேனஸ்ய தத்தம் சர்வேச்ச பாண்டவாஹ. படாத கொடுமை எல்லாம் படுத்திட்டு, அதுவும் வாரணாவதத்துல வந்து கொல்லி போட்டுட்டு போயிருக்க தாயாரோட சேர்த்து, அதுவும் ராத்திரிக்கு பீமசேனன் தூக்கிண்டு ஓடி இருக்கான் எல்லாரையும். அப்பெல்லாம் எங்க போச்சு? இப்ப வந்து என்னமோ தர்மம்னு பேசிட்டு இருக்க. என்ன தர்மம் பேசுற துரியோதனா? நீ பண்ணதெல்லாம் தர்மமா? நீ அதர்மம் பண்ணலாம், நாங்க பண்ணக்கூடாதோ? அது இந்த ஒரு குற்றம் போருமே. சபாயாம் யாக்ஞசேனி ச கிருஷ்டா த்யூதே ரஜஸ்வலாக ததைவ தாவத் துஷ்டாத்மா வத்யஸ்வம் நிரபத்ரபாகா. சபாயாம் யாக்ஞசேனி, இந்த யாக்ஞசேனி சபையில அழைச்சிட்டு வந்து ரஜஸ்வலியா இருந்த திரௌபதிய இந்த தியூத காலத்துல அந்த சித்திரவதை படுத்தி அவளுடைய துகிலுறுப்புக்கு காரணமா இருந்திருக்க உன்னுடைய நண்பன் கர்ணன். ரொம்ப பேசுறீங்க. அந்த கர்ணன் என்ன சொல்றான்? அவளுடைய புடவைய அவருன்னு சொல்றான். நீயும் துஷாசனனுக்கு ஆக்னி இட்டு இருக்க அவள் புடவைய அவருன்னு. அப்பேற்பட்ட துஷ்டாத்மா தானே நீ. துஷ்டாத்மனா இருந்த துரியோதனா உன்னை பின்ன வதம் பண்ணாம என்ன பண்ணணும்? துஷ்டாத்மன் வதஸ்யத்வா. என்ன உனக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டோமா? இதோ வாங்கப்பா, இவன் தான், இந்த துரியோதனன் தான் பரஸ்திரி மேல கை வச்ச உத்தமன் அப்படின்னு உனக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணலாமா? வதம் தாண்டா பண்ணணும் உன்ன. வேற என்ன பண்ணணும் உன்ன? அனக்ஷக்ஞம் ச தர்மக்ஞம் சௌபலே நாக்ஷவீதினாகா நிக்ருத்யா யத் பராஜைஷி தஸ்மாதசி ஹதோரணே. இன்னைக்கு பீமன் உன் தலையில கால் வச்சான்னா எதனால வச்சான்? நீ அன்னைக்கு என்ன பண்ண? வனவாசல் நல்ல சொத்தை பிடுங்கிண்டாச்சு, மாற்றான் மனைவி மேல கை வச்சாச்சு, கதற கதற அவர்களை அனுப்பின்னு இருக்க வெளியில, அதுவும் நல்ல மர உரிய கொடுத்து அனுப்பின்னு இருக்க வெளியில, போறவர்களை பேசாம போக விடாம உன் தம்பி துஷாசனன் திரௌபதியினுடைய கையை பிடிச்சு இழுக்கிறான். கையை பிடிச்சு இழுத்து எங்கள யாரையாவது விவாகம் பண்ணிக்கோன்னு சொல்றான். இந்த வார்த்தைக்கெல்லாம் பின்ன என்ன பண்ணணும்? உன் தலையில காலை வைக்காம பின்ன என்ன உன் தலைக்கு மகுடம் சூட்டணுமா? தலையில காலை தான் வைக்க முடியும். பூரிஸ்ரவசுவ சாத்திக்கு வதம் பண்ணான்னு சொன்னியே. பூரிஸ்ரவசு எங்க பிள்ளை அபிமன்யுவை வதம் பண்ணி, அந்த அபிமன்யுவை வதம் பண்ணி, அதுவும் அநியாயம் பண்ணீர்களே அபிமன்யுவை வதம் பண்ண பிறகு அவனை சுத்தி நர்த்தனம் ஆடலாம் வாங்கன்னு பூரிஸ்ரவசு பாட்டு பாடுறான். நீங்க எல்லாம் உட்காந்து டான்ஸ் ஆடின்னு இருக்கு. பின்ன சாத்திக்கு வதம் பண்ணாம என்ன பண்ணணும்? அந்த பூரிஸ்ரவசுவை அவன் நர்த்தனம் ஆடுறது தப்பு இல்லை. அது ஒரு வீரன் எப்படி அவமரியாதை பண்ணுவீர்கள்? நீங்க எல்லாம் கோழைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வீரனை சம்ஹாரம் பண்ணிருக்கேன். அந்த வீரனுடைய மரணத்தை அவமரியாதை பண்றது மாதிரி அவனை சுத்தி நர்த்தனம் ஆடின்னு இருக்கீர்கள். அதுக்கு பூரிஸ்ரவசு உட்கார்ந்து தாளம் போட்டு பாட்டு பாடுவான். அவனை சாத்திக்கு அவன் யோகத்துல உட்கார்ந்து இருக்கிறச்சே வதம் பண்ணக்கூடாதோ? இதென்ன நியாயம்? ஜெயத்ரதனை பத்தி நீ பேசாத. ஜெயத்ரதேன பாபேன யத் கிருஷ்ணா க்வாஷிதாவனே யாதேஷு மிருகயாம் சைவ த்ரிணபிந்து. ஆசிரமத்துல வனவாசத்துல போனவாளை கூட நிம்மதியா விட மாட்டேலாடா நீங்கெல்லாம். வனவாசத்துல ஏதோ போய் நிம்மதியா தேமையான உட்காண்டிருந்த பாண்டவர்களை இந்த கிருஷ்ணா திரௌபதிய அந்த ஜெயத்ரதன், திரௌபதி என்ன ஸ்தானம் ஜெயத்ரதனுக்கு? யாரு உனக்கு திரௌபதி? சொல்லு. உனக்கு மன்னி. அதெல்லாம் நீ என்னைக்கு மதிச்சப்பா? திரௌபதி உனக்கு மன்னி. ஞாபகம் இருக்கா உனக்கு? உன்னுடைய அண்ணன் தர்மபுத்திரனுடைய பத்தினி திரௌபதி உனக்கு மன்னி. அவ அப்படி இருக்க துஷலா உன்னுடைய சகோதரின்னா துஷலாக்கும் திரௌபதி மன்னி. அப்ப ஜெயத்ரதனுக்கும் ஒரு விதமா திரௌபதி மன்னி தானே. மன்னிங்கிறது ஒரு தாய் ஸ்தானம் இல்லையா? அந்த தாய் ஸ்தானத்துல இருக்கிற திரௌபதிய அபகரிச்சுட்டு போயிருக்கான். காமமோகித்தனா அவளை பார்த்திருக்கான். ஜெயத்ரதேன பாபேன யத் கிருஷ்ணா கிளாஷிதாவனே. பின்ன என்ன பண்ணணும் பீமன் அந்த நிமிஷமே அவனை வதம் பண்ணறேன்னு போனான். தர்மபுத்திர உயிர் பிச்சை கொடுத்தார். அப்படி இருக்கிற ஜெயத்ரதன் அவன்
அவன் பண்ண குற்றத்துக்கு அவனுக்கு தண்டனை. அவனுக்கு தலையில 5 குடுமி வச்சு அனுப்பிச்சது குறைச்சல் தான் அவன் பண்ண குற்றத்துக்கான தண்டனை. இருப்பினும் அவன் என்ன பண்ணா, அவனுக்கு அந்த அகங்காரம், ஈகோ, போய் சிவபெருமான்ட்ட தபசு பண்ணி பாசுபதாஸ்திரம் வாங்கி அபிமன்யுவை வதம் பண்ண அவன் காரணமா இருக்கிற ஜெயத்ரதன அவன் பண்ண அதர்மம் உனக்கு தெரியல. அவன் மாற்றான் மனைவி மேல கை வச்சிருக்கான், அது தெரியல. திரௌபதி அபகரிச்சுட்டு போயிருக்கான், அது தெரியல. அவன் பண்ண குற்றம் தெரியல. நான் சூரியனை மறைச்சது குற்றமோ, நான் மாயாஜாலம்னு என்ன சொல்றேன்? நான் மாயாஜாலம் இல்ல, நான் ஒரு பார்வை பார்த்தா லோகமே ஆடும். அத்தகைய எனக்கு கட்டுப்பட்ட லோகத்தை நான் சூரியனை ஒரு பார்வை பார்த்தேன், அவன் தானா மறைஞ்சான். அதனால நான் சூரியனை மறைச்ச மாயாஜாலம் பண்ணுன்னு என்ன பார்த்து சொல்ல என்ன துணிச்சல் இருக்கு துரியோதனா உனக்கு? அபிமன்யுவை எப்படி வதம் பண்ணீர்கள் நீங்கள்? நீ சொன்ன இந்த எல்லாமே எப்ப நடந்தது தெரியுமா? நாங்கெல்லாம் அநியாயம் பண்ணி யுத்தம் பண்ணோம்னு சொல்றீ, இதெல்லாம் எப்ப நடந்தது? அபிமன்யு வதத்துக்கு அப்புறம் நடந்தது. அபிமன்யு பாலா ஏகோ பஹிபிராகவே, அந்த ஒரே ஒரு பாலனை அத்தனை பேர்களா சேர்ந்து சித்திரவதை பண்ணீர்களே. தத்விஷ்டோ நிகத பாப தஸ்மாதசி ஹதோரணே. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. கிருஷ்ணன் சொல்ற ஒரு உண்மை, இது உங்க யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். ஒரு உண்மையை நான் சொல்றேன், அபிமன்யுவை பத்தி ஒரு உண்மையை சொல்றேன். இங்க விழுந்து கிடக்குறான் இந்த துரியோதனன். அபிமன்யு வதத்தும் போது என்ன பண்ணான் தெரியுமா? இவன் அத்தனை பேர்களா சேர்ந்து அடிச்சு சித்திரவதை பண்ணி அபிமன்யுவை வதம் பண்ற சமயத்துல கூட விடாம அந்த ராதேயன் கர்ணன் இருக்கான்ல, அந்த கர்ணன் கோழை என்ன துரியோதனன் என்ன பண்ண சொன்னான் தெரியுமா? அந்த கர்ணனு பின்னாடி பக்கமா போய் அபிமன்யுவை குத்துன்னு சொன்னான். செஞ்சா அந்த துரோகி கர்ணன். இது உங்க யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். நான் சொல்றேன், நான் இவ்வளவு நாள் சொல்ல வேணான்னு வாய முடின்னு இருந்தேன். பின்புறமா அந்த கர்ணன் அபிமன்யுவை குத்தினான். யத்வதம் சமரே வீரம் குரு விஷ்கி பிரபாகரம் அனேன கர்ணஹ சம்திஷ்டஹ பிருஷ்டோ தனுரிச்சாவதம். பிருஷ்டோனா பின்னாடி, பின்னாடி அந்த கர்ணன் அபிமன்யுவை குத்திருக்கான். ஆனேன கர்ணஹ சம்திஷ்டஹ பிருஷ்டோ தனுராசிதத். அவனுடைய தனுச உடைச்சிருக்கான், அபிமன்யுவோட தனுச உடைச்சு பின்னாடி பக்கமா குத்திருக்கான் அந்த கோழ கர்ணன். அதை செய்ய சொன்னதே இந்த துரியோதனன் தான். செய் கர்ணான்னு செய்ய சொன்னது துரியோதனன். நீ என்னமோ தர்மம் பேசுறியே துரியோதனா, அபிமன்யுவனுடைய பின்னாடி அவனை குத்த வச்சிருக்க. அதெல்லாம் என்ன தர்மம்? நீ அபிமன்யுவை நீங்கள் அவ்வளவு சித்திரவாதம் பண்ண பிறகுதான் நாங்களும் அதர்மத்தை கையில எடுத்தோம். அது வரைக்கும் நாங்களும் நியாயமா தர்மமா தான் நாங்க யுத்தம் பண்ணோம். நீங்கள் எடுக்கலாம் அதர்மத்தை, ஆனா நாங்க அதர்மத்தை எடுக்க கூடாதா? இது என்ன நியாயம் இது நீ பேசுறது? இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல துரியோதனா. நீ எல்லாம் மூச்சு போற வரைக்கும் கூட நீ எல்லாம் திருந்த மாட்டியா? திருந்த மாட்ட இல்ல துரியோதனா. இப்ப கூட நீ என்ன சொல்ற? நான் ஜெயிச்சேன், நீ ஜெயிச்சேன்னு நான் ஒத்துக்கணுமா? ஒத்துக்க முடியாது. தர்மம் தான் ஜெயிச்சது, நாங்கள் ஜெயிச்சோம். நீ இன்னைக்கு அடிபட்டு கீழே விழுந்திருக்க, உன்னை சர்வதா நியாயம் உன்னை அடிச்சது. நீ இவ்வளவு துரோகம்லாம் நீ பண்ண துரியோதனா, நீ வதம் பண்ணப்பட வேண்டியவன் தான். இந்த ஒரு குற்றத்துக்கு நான் இன்னைக்கு வெறுமை வஸ்திரத்தை மட்டும் கொடுத்து விட்டுட்டேன், சக்கரத்தையும் சேர்த்து அனுப்பியிருக்கணும். சபாயாம் யாக்ஞசேனீச்ச கிருஷ்டாத்யூதே ரஜஸ்வலா. அன்னைக்கு திரௌபதி மேல நீ கை வைக்கிறச்சேவே அங்கேருந்து கதறினாலே அவள் கோவிந்தான்னு, அப்பவே நான் வஸ்திரத்தை மட்டும் கொடுத்துட்டேனே, சக்கரத்தையும் சேர்த்து அப்ப நான் அனுப்பியிருக்கணும். அனுப்பியிருந்தா அப்ப நீ மட்டும் போயிருப்ப துரியோதனா. எனக்கு கூண்டோட உன ஒழிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். ஆமா ஆமா முடிவு பண்ணேன். என்ன நான் தான் முடிவு பண்ணேன், நான் தான் யுத்தத்தை நடத்தினேன். என்னங்கிற? ஆமா, உன் கூண்டோட அழிப்பேன், குலநாசம் செய்வேன். எந்த ஸ்திரீ மேலையாவது இனிமே யாராவது கை வைக்கணும்னு நினைச்சா குலநாசத்தை இந்த கிருஷ்ணன் பண்ணுவான், செய்வேன். நான் தான் செஞ்சேன், இப்ப என்ன பண்ணணுங்கிற? அப்படித்தான் பண்ணுவேன். நீ பண்ண அபராதத்துக்கு நான் அப்படித்தான் செய்வேன். இனி எந்த ஸ்திரீ மேலையாவது யாராவது கை வச்சா குலநாசம் ஆகுங்கிறது உன்னுடைய சரித்திரத்திலேயே ஒரு பாடமா அமையட்டும். மூச்சு போற வரைக்கும் கூட நீ எல்லாம் திருந்த மாட்ட துரியோதனா. இப்ப கூட எங்களை திட்டின்னு இருக்க. என்ன சொல்றேன்? என் பாண்டவால சொல்றேன், இந்த அசத்துக்கள்லாம் இப்படிதான் அண்ணா, தர்மபுத்திர அண்ணா இவனுக்காக இவ்வளவு கதறினியே, இப்ப பாத்தியா என்ன பேசுறான் பத்தியா? மூச்சு போற வரைக்கும் இவாள மாதிரி அசத்துக்கள்லாம் திருந்தவே மாட்டா. இந்த மாதிரி அசத்துக்களுக்காக எல்லாம் நம்ம கண்ணீரை வீணடிக்க வேண்டாம் அண்ணா. நான் சொல்றேன், நீ பண்ணது தப்பு இல்ல. நாளைக்கு சரித்திரம் என்னதான் ஹேளனம் பண்ணும் நீ சொல்றிய, ஹேளனம் பண்ணாது. அது எப்படி பண்ணும்? சரித்திரம் என்ன நீ பலி வாங்கினன்னு சொல்லுமா? சொல்லாது, சொல்லக்கூடாது.
சொல்லக்கூடாது. நியாயத்தை தான் சரித்திரம் சொல்லணும். இந்த அளவுக்கு துரோகம் பண்ண இந்த துரியோதனன் வீழணும்ங்கிறது தான் அவனுடைய விதி. அதுதான் தர்மஸ்தாபனம். அப்படி இருக்கு நீ எல்லாரையும் பலி வாங்கினேன்னு உன்னை எப்படி சொல்ல முடியும்? அதர்ம பட்சபாதிகளா யார் யார் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அழிஞ்சு போக வேண்டியவர்கள் தான். துரியோதனனுக்கு குறுக்க வந்து பீஷ்மரும் துரோணரும் அவர்களும் தான் அழியணும். அதர்ம பட்சமா யார் இருந்தாலும் அழிய வேண்டியவர்கள் தான் அப்படிங்கிறது உன் சரித்திரம் மூலமா நாளைக்கு லோகத்துக்கு தெரியட்டும். அதை விட்டுட்டு நீ இவனுக்காக எல்லாம் அழுது வீணடிச்சுண்டு யாரும் உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டான். நான் இருக்கேன், உன்னை யாரும் ஒண்ணு வேணா அண்ணா அண்ணா நான் ஒண்ணு சொல்றேன், கிருஷ்ணன் சொல்றேன், நான் ஒண்ணு சொல்றேன். நாளைக்கு ஒருவேளை லோகம் யாராவது ஏதாவது சொன்னா என்ன சொல்லட்டும், என்ன சொல்லட்டும், என்ன குறை சொல்லட்டும், கிருஷ்ணன் தப்புன்னு சொல்லட்டும், பரவாயில்ல. ஆனா உன்னை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டான். அன்னைக்கு கிருஷ்ணனுடைய வாக்கியம் நிறைவேறிடுது. யாருமே தர்மபுத்திரனை குறை சொல்ல மாட்டா. இப்ப கூட கிருஷ்ணனை தான் குறை சொல்லுவான். அத கிருஷ்ணனே அந்த அக்ஷதையை தன் தலையில போட்டுட்டான். என்ன குறை சொல்லட்டும் லோகம், போட்டோம், நான் வாங்கிக்கிறேன், எனக்கு இது ஒண்ணும் புதுசு இல்லை. ஆனா உன்னை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டான். தைரியமா வா, கண்ணை தொடச்சுக்கோ, தைரியமா கண்ணை தொடச்சு தைரியமா தலை நிமிர்ந்து நில்லு. இவனோட மரணத்தோட துரியோதனனை விட்டுருங்கள். அவன் அனுபவிக்க வேண்டிய கர்மா இனிமே இவன் பழைக்கலாம் மாட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் தான், ரத்தம் எல்லாம் வெளியில போயாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான். அவனுடைய மரணத்தோட அவனை தனியா விடுங்கும். அவன் நல்லா அனுபவிக்க வேண்டிய வலியை அவன் அனுபவிச்சு தீக்கட்டும். அவன் கர்மாவோட அவனை தனியா விட்டுட்டு நீங்க எல்லாம் திரும்ப வாங்கும். நம்ம இன்னைக்கு அமோகமான நாள், அதர்மம் கீழே விழுந்த நாள், தர்மஸ்தாபனம் ஆன நாள். அதனால இன்னைக்கு நம்ம சந்தோஷத்தை நம்ம கொண்டாட வேண்டிய நாள். வாங்க நம்ம திரும்ப கிளம்பலாம். பீமன்னா வா கிளம்பலாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் பீமன் தலை குனிஞ்சபடி நிக்கிறான். என்ன பீமன்னா, என்ன வந்தது கேடு, இப்ப உனக்கு என்ன ஆச்சு, நீ எதுக்கு இப்ப தலை குனிஞ்சுன்னு நிக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும், இல்ல கிருஷ்ணா, தப்பு பண்ணிட்டேனா கிருஷ்ணா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இந்த யுத்தத்துல நான் ஏதாவது தப்பா நடந்துட்டேனா அப்படின்னு பீமன் கேட்டதும், ஏன் பீமன்னா, ஏன் அப்படி சொல்ற, என்ன ஆச்சு, ஏன் இவன் பேசினதெல்லாம் மனசுல வச்சுட்டு சொல்றியா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும், இல்ல கிருஷ்ணா, துரியோதனன் பேசினதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. அவன் இப்படித்தான் பேசுவான்னு எனக்கு தெரியும். அவன் எப்பவுமே எங்களை தான் குறை சொல்லுவான். அதை மனசுல வச்சுன்னு நான் கேட்கல. அண்ணா பலராமண்ணா நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டாரு. அதனால அண்ணா சொன்னதுனாலதான் மனசு தாபத்தை அடையிறது. அதனாலதான் கேட்கிறேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா கிருஷ்ணா அப்படின்னு பீமன் கேட்டதும், பீமண்ணா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அண்ணாக்கு சில விஷயங்கள் தெரியாது, அண்ணாக்கு சில விஷயங்கள் புரியவும் புரியாது. ஏன்னா அண்ணன் ஆரம்பத்திலேருந்து இந்த குடும்பத்துல விழுந்து அடிச்சு பழகினவன் நான் தான். பலராமண்ணா அவர் பாட்டுக்கு என்ன துவாரகையில தேவைன்னு உட்காந்து இருக்காரு. அவருக்கு என்ன தெரியும், இங்க உள்ள நடந்த ஊழல்கள்லாம் அவருக்கு ஏதாவது தெரியுமா? நான் தானே வந்து உன் குடும்பத்துல பழகினேன், அதனால எனக்கு தானே தெரியும் எல்லாம். அவருக்கு தெரியல. அவர் ஏதோ கோபத்துல ஏதோ பேசிட்டு போயிட்டார். அண்ணா பேசினதை பெருசா எடுத்துக்க வேண்டாம், அவர் பேசினதை எதுவும் மனசுல வச்சுக்க வேண்டாம். பீமண்ணா நீ தலை நிமிர்ந்து நில்லு. இன்னைக்கு உன் கையால அதர்மம் கீழே விழுந்திருக்கு. தர்மஸ்தாபனத்துக்கு நீ காரணமா இருந்திருக்க. உன் கையால இன்னைக்கு அதர்மமாகிய துரியோதனன் கீழே விழுந்திருக்கான். இத்தகைய சந்தோஷத்தை கௌரவர்களுடைய கூடாரத்துல அல்லவா நம்ம கொண்டாட வேணும். அதனால சந்தோஷமா தலை நிமிர்ந்து சிரிச்ச முகத்தோட கூட வாங்கோ கிளம்பலாம், எல்லாரும் கிளம்பலாம், ஆயிடுத்து யுத்தம், கிளம்பலாம், நீங்க எல்லாரும் சங்கநாதம் பண்ணுங்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சங்கத்தை எடுத்தான். பாஞ்சஜன்யத்தை துவனி கொடுத்தான். எல்லாரும் அவரவர்கள் சங்கத்தை எடுத்து சங்கநாதம் பண்ண, ஒரு பக்கம் பீமசேனன் ஆலிங்கனம் பண்ண, மற்றொரு பக்கம் தர்மபுத்திரர் ஆலிங்கனம் பண்ணிட்டு கிருஷ்ணன் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு தைரியமா சந்தோஷமா வாருங்கள், சிரிச்ச முகத்தோட வா அண்ணா, சிரிச்ச முகத்தோட வா அப்படின்னு சந்தோஷமா பாண்டவர்களை அழைச்சிட்டு கிருஷ்ணன் தன்னுடைய பரிவாரத்தோட கூட கூடாரத்துக்கு திரும்புறார்கள். திரும்பின உடனே எல்லா தேவிகளும் பிரஜைகளும் புஷ்பமாரி பொழியறார்கள். கிருஷ்ணார்ஜுனர்களுக்கு புஷ்பமாரி பொழிஞ்சு எல்லாரும் வரவேற்கிறார்கள். யுத்தத்துல அமோக வெற்றி கண்ட கிருஷ்ணார்ஜுனர்கள் திரும்ப வர, வெற்றிவாக சூடி தர்மபுத்திரர் திரும்ப வர, வாழி வாழி குந்தி மைந்தன் வலவன் வாழி வாழியே, வாழி வாழி அவனி கொய்ய வந்தநாதன் வாழியே, வாழி வாழி காளமேக கண்ணன் வாழி வாழியே, வாழி வாழி வாசுதேவன் வாழி வாழி வாழியே. எல்லா ஜனங்களும் புஷ்பமாரி பொழி, கண்ணன் வாழ்க, அர்ஜுனன் வாழ்க, தர்மபுத்திரன் வாழ்க, பீமன் வாழ்க, நகுல சகதேவர்கள் வாழ்க அப்படின்னு எல்லா பிரஜைகளும் புஷ்பமாரி பொழிய தன்னுடைய கூடாரத்துக்கு திரும்புறார்கள் பாண்டவர்கள். இன்னும் அசினாபுரம் போயிடக்கூடாது, முதல்ல தன்னுடைய சிபிரத்துக்கு தான் போகணும். தன்னுடைய சிபிரத்துக்கு போய் தன் முறைப்படி அவரோகணம் பண்ணணும். யுத்தம்னு ஆரோகணம் பண்ணா இல்லையா, ஆரோகணம் போலவே அவரோகணம்.
அது போல தன்னுடைய சிபிரத்துக்கு போன உடனே அமோக வெற்றியோட கூட துரியோதன வதம் ஆயிடுத்துன்னா யுத்தம் ஆயிடுத்து, அவ்வளவுதானே. பாண்டவர்கள் வெற்றியோட கூட வரார்கள்னு பாண்டவர்களுடைய பத்தினிமார்கள் தேவிகள் எல்லாம் மங்களஹாரத்தி எடுத்து வாத்தியங்கள் முழங்க பாண்டவர்கள் இறங்க, அப்ப ரத அவரோகணம் என்ன பண்ணணும், யுத்தம் ஆயிடுத்து அப்படிங்கிற யுத்தத்தினுடைய ஜெயக்கொடிய நாட்டி ரதத்தை அவரோகணம் பண்றச்சே முதல்ல சாரதி கீழே இறங்கணும். சாரதி கீழே இறங்கின பிறகு மேல இருக்கிற ரத்தி கீழே இறங்கணும். சாரதி கீழே இறங்கி பிறகு ரத்தி இறங்கணும். அப்படிங்கிறதுனால முதல்ல இவர்களுடைய ரத்தம் இங்க வந்து நின்ன உடனே சேனாபதியான திருஷ்டத்யும்னன் முதல்ல கிருஷ்ணன் சொல்றான், திருஷ்டத்யும்னா இறங்குப்பா. சேனாபதியா இருந்து கௌரவர்களுடைய கட்சியில எத்தனை சேனாபதிகள் போனா, ஆனா நீ ஆரம்ப நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் சேனாபதியா இருந்து பாண்டவர்களுடைய சைன்யத்துக்கு அமோக வெற்றி தேடி கொடுத்துட்ட. திருஷ்டத்யும்னா இறங்கு, முதல்ல நீ இறங்கு அப்படின்னு சொன்னதும் திருஷ்டத்யும்னனுடைய சாரதி கீழே இறங்க, பிறகு திருஷ்டத்யும்னன் கீழே இறங்கி ஜெயக்கொடி நாட்டினான், சங்கநாதம் பண்ணான். பிறகு கிருஷ்ணன், அண்ணா தர்மபுத்திர அண்ணா சந்தோஷமா சிரிச்சுண்டு இறங்கு அப்படின்னு தர்மபுத்திரரை பார்த்து சொன்னதும் தர்மபுத்திரருடைய சாரதி கீழே இறங்க, பிறகு தர்மபுத்திரர் கீழே இறங்குறார். பிறகு பீமண்ணா இறங்கு, அண்ணா பீமண்ணா நீ இறங்க அடுத்தது அப்படின்னு கிருஷ்ணன் ஒவ்வொருத்தரையா அனுப்புறான். பீமனுடைய சாரதி கீழே இறங்குறான், பீமசேனன் கீழே இறங்கினான் சிரிச்ச முகத்தோட கூட. பிறகு நகுல சகதேவர்களை பார்த்து நீங்கள் 2 பேரும் இறங்குங்கள் அப்படின்னு சொன்னதும் நகுல சகதேவர்களுடைய சாரதி இறங்கி அவர்களும் இறங்க, சாத்தியகி நீயும் இறங்குப்பா, நீ இறங்கு, என் கூடவே இருந்து இந்த யுத்தத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துட்ட சாத்தியகி நீயும் இறங்கு அப்படின்னு சாத்தியகியும் இறக்கின பிறகு அர்ஜுனனுடைய ரத்தம் மட்டும் அப்படியே நிக்கிறது. கிருஷ்ணார்ஜுனர்கள் அப்படியே ரதத்துல நிக்கிறார்கள். முதல்ல பிறகு கிருஷ்ணன் அர்ஜுனனை திரும்புறான், அர்ஜுனா இறங்கு கீழே இறங்கு அப்படின்னதும், இறங்கு கிருஷ்ணா நீ இறங்கு, நீ தானே முதல்ல இறங்கணும், சாரதி தானே முதல்ல இறங்கணும், இறங்கினதுக்கு அப்புறமா தானே ரத்தி இறங்கணும், எல்லாருடைய ரத்தத்திலயும் அப்படிதானே ஆச்சு, இறங்கு நீ இறங்கு நானும் இறங்குறேன். இல்ல அர்ஜுனா நீ இறங்கு, முதல்ல நீ இறங்கு அப்புறம் நான் இறங்குறேன். என்ன கிருஷ்ணா எல்லாருக்கும் ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டமா, நீ இறங்கு முதல்ல நீ இறங்க. அர்ஜுனா சட்டம் பேசாத, என்கிட்ட வந்து சட்டம் எல்லாம் பேசாத, நான் சொல்றேன் கேளு, முதல்ல நீ இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவதீர்ணோ பூதானாம் ஈஸ்வரே சுமஹாத்மனி கபித்த அந்தததே திவ்யே த்வஜோ காண்டீவதன்வனாம் சதக்தோ துரோண கர்ணாபியாம் திவ்யாஸ்திரைஹி மகாரதஹ. முதல்ல நீ இறங்குன்னு சொல்ற இல்ல அர்ஜுனா, நீ முதல்ல இறங்கு அப்படின்னது. சரி கிருஷ்ணா இறங்குற அப்படின்னது. கிருஷ்ணன் இப்படி கைய நீட்ட, கிருஷ்ணனுடைய கைய பிடிச்சுட்டு அர்ஜுனன் கீழே சல்லுன்னு ரத்தத்துல இருந்து கீழே குதிச்சுட்டான். பிறகு இனி அர்ஜுனா நான் இறங்குறேன் நகரு அப்படின்னு இனிமே கிருஷ்ணன் இறங்கினானோ இல்லையோ, கிருஷ்ணன் இறங்கின உடனே அர்ஜுனனுடைய ரத்தம் குபு குபு குபுன்னு நெருப்பு பத்திண்டு எரிஞ்சிடுது. சதக்தோ துரோண கர்ணாபியாம் திவ்யாஸ்திரைஹி மகாரதைஹி. என்ன கிருஷ்ணா இது, நீ இறங்கின உடனே எதுக்கு இப்படி என்னுடைய ரத்தம் எரிஞ்சு போச்சு, என்ன ஆச்சு என்னுடைய ரதத்துக்கு அப்படின்னு அர்ஜுனன் கேட்டதும், அந்த துரோணபுத்திரனான அஸ்வத்தாமா நாராயண அஸ்திரம் போட்டான் இல்லையா, அது மட்டும் இல்ல கர்ணன் போட்ட அந்த நாக பாசமும் கிரீடத்தை மட்டும் தட்டித்து, ஆனா அது ரெண்டுமே உன்னுடைய ரதத்துலதான் இருந்ததுப்பா இத்தனை நாளா, அதனாலதான் நான் இறங்கின உடனே இந்த ரதம் பத்தி எரிஞ்சிடுது. துரோண கர்ணாபியாம் திவ்யாஸ்திரை மகாரதாக. அவர்கள் போட்ட திவ்யாஸ்திரம் இன்னும் ஒரு ரதத்துலதான் இருந்தது. அதனாலதான் அர்ஜுனா நான் முதல்ல உன்னை இறங்க சொன்னேன். நான் இறங்கிட்டா உடனே ரத்தம் பத்தின்றுமே உன்னோட சேர்த்து, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு ஆபத்து இல்லாம இந்த ரத்தம் அப்படியே இருந்தது. அந்த ரதத்துல திவ்யாஸ்திரம் இருந்த போதிலும் நான் இருந்தேன், அதனால இருந்தது. அப்பப்ப யுத்தம் போது நான் இறங்கி ஓடினேன். அப்ப நான் இறங்கி ஓடுறச்செல்லாம் கபித்வஜனான ஆஞ்சநேயன் இங்க மேல இருக்கான் பத்தியா, கிருஷ்ணன் பிரத்யட்சமா காட்டுறான் ஆஞ்சநேயரை. இதோ பத்தியா கபித்வஜன், உனக்கு என்னுடைய கொடியில ஆஞ்சநேயன் அவர் இருந்ததுனால நான் அப்பப்ப நான் கீழே இறங்கி போனாலும் நான் திரும்ப வந்துருவேன் அப்படிங்கிறதுனால ஹனுமன் இங்கேயே இருந்தார். ஹனுமன் இருந்ததுனால உனக்கு ஒரு ஆபத்து இல்லாம உன்னை காப்பாத்திட்டு, இப்ப நான் இறங்கினா கிருஷ்ணன் அவரோகணம் பண்ணி நான் திருவடிய கீழே வச்சா அந்த க்ஷணம் கபித்வஜன் அந்தர்தானம் ஆயிடுவார். அப்ப நான் இறங்கிட்டா உன்னுடைய ரத்தம் பத்தின்னு எரிஞ்சிடாதோ, உன்னை நான் எப்படி இழப்பேன் அர்ஜுனா. கபித்வதோ அந்தர்தானே, கபித்வதோ அந்தர்தானே. பாத்தியா ஆஞ்சநேயர் கிளம்பிட்டார். நான் இறங்கின அடுத்த
க்ஷணம் அவர் அந்தர்தானம் ஆயிட்டார். அதனாலதான் நான் முதல்ல உன்னை இறக்கினேன். உனக்கு ஒரு ஆபத்து வர விட்டுருவேனா அர்ஜுனா, அதனாலதான் உன்னை முதல்ல நான் இறக்கிட்டு அப்புறமா நான் இறங்கினேன் அப்படின்னு. உடனே அப்பா இவ்வளவு பெரிய ஆபத்து இருந்திருக்கா, நான் பழைச்சேன் கண்ணா, நல்ல வேளை. திவ்யாஸ்திரம் எல்லாம் இன்னும் என்னுடைய ரதத்துலதான் இருந்ததா, இதெல்லாம் எனக்கு தெரியாதே. எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆபத்தையும் இப்படி விளக்கறியே கண்ணா, நான் என்ன சொல்லுவேன் உன்னை அப்படின்னு. நான் பழைச்சேனே கண்ணா, பழைச்ச பையலே, ஆமா பழைச்ச, நல்லபடியா பழைச்சிட்டல, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, கிருஷ்ணனை போய் ஆலிங்கனம் பண்ணிண்டான் அர்ஜுனன். எவ்வளவு பெரிய யுத்தம் நடந்தது, நம்ம 2 பேரும் அடிச்ச கூத்து என்ன இந்த யுத்தத்துல. இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட எனக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு என்னை காப்பாத்தினியே கண்ணா, நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணனை ஆலிங்கனம் பண்ணிட்டு 2 பேரும் ஒத்தர ஆலிங்கனம் பண்ணிக்கிற காட்சி அங்க இருக்கிறவர்கள் அத்தனை பேருடைய ஹிருதயமும் குளிர்ந்தது. அப்படிங்கறதோட இன்னைக்கு முடிச்சுப்போம். அடுத்த வாரம் இனி ஸ்திரீ விலாப பர்வா, பிறகு தர்மபுத்திரருடைய பட்டாபிஷேகம். அடியே ரொம்ப அற்புதமா இருந்ததுமா கேட்க. இன்னும் 2